மயிறு மாதிரி அப்புறம் எனக்கு கோவம் வரும். எனக்கு அறிவு கட்ட எவனா சொன்னா உனக்கு மூளை கடை உனக்கு. அடுத்த மாநாட்டில் இந்த சைடில் வந்து கலைஞர், இந்த சைடில் மு க ஸ்டாலின். பைத்தியக்காரன் சார், பைத்தியக்காரன். இதை போய் ஆகா ஓகோன்றானுங்க சில பேர். ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாரு, இதை எடுத்துட்டாரு, பிடிங்கிட்டாரு. அப்புறம் என்ன சொல்ல, வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தொகுதிகளை சொல்லி விஜய் விஜய் இதெல்லாம் சினிமா தனம், இதெல்லாம் வேலைக்காகாது. விஜயகாந்த் பேரை உச்சரிக்கவே உனக்கு தகுதி கிடையாது. விஜயகாந்தை கூறு கட்டி விற்கிறாங்க அந்த அம்மா பிரேமலதா. இன்னைக்கு வந்து நீ அரசியல் ஆதாயத்துக்காக திடீர்னு அண்ணாவை தூக்குற, திடீர்னு வந்து தூக்குற. நாளைக்கே நீ கலைஞர் தூக்குற, நாளைக்கு ஸ்டாலின் தூக்குவ. அவ்வளோதானே உனக்கு. விஜய்க்கு சொந்த மூளைலாம் கிடையாது. மண்டைக்கு வெளியவும் ஒன்றும் கிடையாது, உள்ளேயும் ஒன்றும் கிடையாது. தலையில் அவர் வந்ததுமே துண்டை கட்டினது சேஃப். அது ரேம்பில் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், பல பேர் எகிரி குச்சி வந்ததுலாம் உங்களுக்கு தெரியும். எவனால் பின்னாடி வந்து பிக்சரை போகிறான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், அந்த துண்டை போட்டு கட்டிட்டார். சினிமா ஷூட் இது, அவ்வளோதான். முடியலன்னா இப்போ நம்ம காட்டுறோம் சார், இதாண்டா என் சொட்டை பார்த்துக்க, அவ்வளோதான். இவ்வளோதான் முடி. உள்ளே இருக்கிறது தான் முக்கியம். கலைஞர் வந்து ஜெயலலிதா கடைசி வரைக்கும் அம்மையார் தான் சொன்னார். உங்களுக்கு மெச்சூரிட்டியான தலைவராக இருந்தால் நீ அங்கிள்ன்றது வந்து நக்கல் இல்லை. இது ஒரு முதலமைச்சர் சார். நீங்கள் மு க ஸ்டாலினை பார்க்காதீங்க, இங்கே முதலமைச்சராக பார்க்கணும். அங்கே வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்க போட்ட மேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டில் பாதி செலவு வந்து அவங்க மேக்கப்புக்கே செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பட்டி பார்த்து கொண்டு வந்து நீ வந்து அம்மாவை ஆண்டி மாதிரி உட்கார வச்சிருக்கிற. ஆழமான கருத்தியலும் பேசலை, நடப்பு பிரச்சனைகள் குறித்தும் பேசவே இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த மாநாடு? விஜயகாந்த் அரசியல் தொடங்கின மாதிரி இவரும் தொடங்கினாரு அப்படி கூட சொல்லலாம். விஜயகாந்த் எந்த சூழ்நிலையும் திமுக தான் என் எதிரிலாம் சொல்லவே கிடையாது. ரெண்டு திராவிட கட்சிகளும் அவர் எதிர்த்தாரு. இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசினார். அதனால தான் மோடிஜி ஸ்டாலின் அங்கிள் ஆயிட்டார். என்னையா பேசினா கேட்கறாருன்னு வச்சுங்களேன். மோடி தாடித்துனா கே பால்ட்டா ஹே அப்படின்னு சொன்னாக்கா என்ன சொன்னா, கச்சச்சி போட உடனே என்ன சொன்னா, இது ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு. ஏன் 6 மணிக்கெல்லாம் அவ்வளோ வேகமாக முடிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் என்ன சார்? என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் சார், இந்த மாநாடு படம் வந்து ஃப்ளாப். எப்படி நம்ம பேச்சு விடணும், அவன் என்ன சொல்லியிருப்பான், ஆதவர்ஜனா தலைவரை பின்னிட்டீங்க தலைவரை அப்படி தான் சொல்லியிருப்பான். அவர் நெருக்கமான நடிகை உங்களுக்கு தெரியுமே, இதை பார்த்து மாமாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படி கேட்டான். சூப்பர் செல்லம் அப்படி சொன்ன அப்படியே குதூகலை பட வேண்டியது தான். தமிழ்நாட்டில் 2 விஷயம் இருக்குது சார், ஊசி போன விஷயம். நல்லா புரிஞ்சுங்க. கிங்குட்ஸில் மட்டும்தான் அந்த ரகசியத்தை உடைக்கிறேன். கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவேரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். மிக்க மகிழ்ச்சி. நடிகர் விஜய் ஒரு வருஷத்தில் 2 மாநாடு, அதாவது பெரிய கட்சிகள், ஆண்ட கட்சிகள், எதிர்கட்சிகளாக இருந்த கட்சிகளை ஒரே வருஷத்தில் 2 மாநாடுலாம் நடத்துனதில்லை. அதுதான் வரலாறு. ஆண்டுக்கு அப்பப்போ தான் நடத்துவாங்க. விஜய்க்கு அந்த அவசியம் இருக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இருக்கார், தன்னை நிரூபிக்கணும், அது மாநாடு நடத்தி ஆகணும், கூட்டத்தை காட்டி ஆகணும், மக்களை ஈர்த்தாகணும். இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வந்ததுன்னு சொல்லி ஒரு கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி அவர் பேசின பேச்சை எப்படி பார்க்குறீங்க சார்? முதல் மாநாட்டுக்கும் இப்போ பேசின பேச்சுக்கு ஏதாச்சும் ஒரு முதிர்ச்சி இருக்கா? இல்லை, விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி வந்து அந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் பேச்சில் நல்லா கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, நல்லா மனப்பாடம்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து கொஞ்சம் அவசர கதியாக பேசுனதெல்லாம் பார்த்தோம். மெல்ல மெல்ல அனுபவங்கள் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வேண்டாம், ஒரு பாசிட்டிவாக சொன்னோன்னா முன்னோட கொஞ்சம் அனுபவசாலியாக இருக்கிறாரு பேச்சில். இந்த மேடை பேச்சில் வந்து கொஞ்சம் ரொம்ப முதிர்ச்சிலாம் கிடையாது, மெச்சூரிட்டிலாம் கிடையாது. மெச்சூரிட்டி இல்லைன்றதுக்கு நான் காரணம் சொல்கிறேன். ஆனால் அந்த பேச்சையும் இந்த பேச்சையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சில படிப்பினைகள்லாம் அவருக்கு கிடச்சிருக்கு. அதில் கூட்டணி குறித்தெல்லாம் அவர் பேசினார். இதில் வந்து கூட்டணி இல்லைன்றது கொஞ்சம் கிட்டத்தட்ட டிக்ளேர் ஆகியிருக்கு. நேரடியாக சொல்ல டிக்ளேர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடையில பொதுக்குழு தனித்து போட்டின்றதெல்லாம் சொன்னார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து தனித்து போட்டின்னு சொல்லலை, ஆனால் கூட்டணி இல்லைன்றது ஒரு பேச்சில் தெளிவாகுது. இந்த கொஞ்சம் ஹோம்ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறார் சார். முன்னாடி வந்து அவசர கதியில் வந்து பேசின மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பேசி பேசி பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சினிமா நடிகர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே வசனங்களை கொடுத்துட்டாங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்படி அப்படி அதை இதை கையை காட்டி காலை காட்டி அது பேசுவாங்க. சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். நாடக நடிகர்கள் கூட வந்து என்ன செய்வேன்னு கேட்டால் கண்ணாடி முன்னாடி நிற்க மாட்டாங்க. யாரையாவது முன்னாடி உட்கார சொல்லிட்டு நான் நடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி நாடக நடிகர்லாம் செய்வாங்க. எங்கள் அப்பாலாம் நாடகத்தில் நடிக்கும் போது அந்த மாதிரி நடித்து காட்டுவார். வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ரோலில் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அப்படி கையை காலை ஆட்டிலாம் வந்து பண்ணலாம். நான் சின்ன வயசு ஞாபகம் இருக்கேன். அப்போலாம் 5-6 வயசு சொல்கிறேன். அந்த மாதிரி இவர் வந்து கேட்டிங்கன்னா கேரவனில் வந்து உட்காந்து
மேடையில் பேசி அதை வீடியோலையும் போட்டு பார்த்து ரொம்ப ப்ராக்டிஸ்லாம் பண்ண பிறகு தான் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு. அதில் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் கேப் விழுந்தால் கூட. இல்லை, ஏற்கனவே நம்ம முதல் மாநாடு அப்பவும் இந்த விமர்சனம் வச்சுருக்கோம். இப்போவும் அதுதான், மாநாடுனா எப்படி நடக்கும்ன்றதுக்கு ஒரு இது இருக்குது. சாயந்தரம் ஆரம்பித்து இரவு வரைக்கும் நடக்கும். நிறைய பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச நிறைய இருக்குது. அரசுகள் செஞ்ச தவறுகளை பற்றி பேச இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் 45 நிமிஷம், அதாவது ஒரு சிலருக்கு எப்படின்னா எப்போ முடிப்பாங்கன்னு இருக்கும், ஒரு சிலர் பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். அது ஒரு நீண்ட ஒரு ஸ்பீச்சாக போகும். எல்லா நிர்வாகிகளுக்கும் எண்ணி வச்சாமல் 2-3 நிமிஷம்தான். எல்லாருமே அதை பேசி முடிச்சுட்டு விஜய் ஒரு 30 நிமிஷம் பேசுகிறார், அவ்வளோதான், அப்படியே கிளம்பிடுறாரு. அவர் வேகமாக கார் எடுத்து 34 நிமிஷம் அவர் கரெக்டாக அவர் பேச வந்து ஆரம்பித்து 34 நிமிஷம் அவர் பேசியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கருத்தியல் தர்க்கம் நடத்துகிற மாதிரி இல்லை சார். இப்போ நான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சில பேரை பேசுறதை பார்க்குறேன், பெரிய ஊடக ஜாம்பவான்லாம் சில பேர் பேசுறதுக்கு நான் கேட்குறேன். அதில் இன்னும் பெரிய ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்க மாதிரி என் பார்வையில் நான் சொல்கிறேன், ஒரு டெப்த் எதுவுமே கிடையாது. ஒரு ஆழமான ஒரு கருத்தியல்லாம் எதுவும் பேசவே இல்லை, எந்த பிரச்சனை குறித்தும் பேசவே இல்லை. அல்லது எந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் வந்து ஆழமான கருத்தியல் பேச வேணாம். இப்போ நடப்பு வந்து பிரச்சனைகள் இருக்குல்ல, ஆணவ கொலையாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி நீட் பிரச்சனையாக கூட இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்களுடைய அந்த நிகழ்ச்சி, அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எதுவுமே வந்து பேசவே இல்லை. அப்போது ஆழமான கருத்தியலும் பேசலை, நடப்பு பிரச்சனைகள் குறித்தும் பேசவே இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த மாநாடு ஒரு கேள்வி இருக்குது. நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு சினிமா ஷூட், ஒரு 34 நிமிஷம் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம், அதை தான் நான் மீண்டும் பதிவு பண்ணேன். இதை தாண்டி வந்து வேறு என்ன இருக்குது? இந்த தலையில் கட்ட, சில பேர் சொல்கிறோம் அவர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹீரோயிஸ்ட்டை காட்டினார், உள்ளே போனார், தலையில் கட்டினே அறிவு கட்ட முடியல, தலையில் கட்டினது டாப்பாக வந்து அவன் பிக்சரை போகிறான்னு சொல்லிட்டு துணியை போட்டு இருக்கு. உண்மை சார், இது தலையில் அவர் வந்ததுமே துண்டை கட்டினது சேஃப். அது ரேம்பில் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், பல பேர் எகிரி குச்சி வந்ததுலாம் உங்களுக்கு தெரியும். எவனால் பின்னாடி வந்து பிக்சரை போகிறான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், அந்த துண்டை போட்டு கட்டிட்டார். இது உண்மை இல்லை சார். முதல் மாநாடப்பவே நிறைய உயிரிழப்பு, நிறைய பேர் காணாமல் போயிட்டு ரொம்ப பேர் அவதிப்புக்கு உள்ளானாங்க. ரொம்ப நாள் நடந்தது அந்த ஏற்பாடு, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கான ஏற்பாடு. இவர் வந்தார், அங்கேயே கேரவன்கள் லைன் கட்டி நிற்க வைக்கப்பட்டிருந்தது. இவர் வந்துட்டு அதே மாதிரி நடந்து ஓடி வந்தார், நடந்து வந்தார், துண்டுகளை போட்டார், பேசினார், பெர்ஃபார்ம் பண்ணார். அதுலேயும் எந்த கருத்துக்களும் இல்லை. இதை நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணோம் கண்டிப்பாக போன மாநாட்டை. இப்போவும் 3 மாதமாக ஏற்பாடு, 2 மாதமாக ஏற்பாடு நடந்துக்கிட்டே இருக்கு. இவர் வந்தார், ஒரு 1/2 hour இருந்தார், மிஞ்சி போனால் ஒரு 1 hour, மொத்த ப்ரோக்ராமே ஒரு மணி நேரம். இதுக்கு 2 மாதம் ஏற்பாடு. 2 மாதம் ஏற்பாடு சார். 2 நாள் அந்த மாநாடு அரேஞ்ச் பண்ணானே அந்த கான்ட்ராக்டர், என்ன தான் கூலிக்கு மாரடிச்சாலும் கூட அந்த மாநாடு ஏற்பாடு பண்ணவனே கொஞ்சம் இது பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ வேர்வை உழைப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் வந்து வந்து அந்த மாநாடு ஒரு 3 மணி நேரம் நடக்கணும், மொத்தம் 3 மணி நேரம் நடக்கணும். ஆனால் மொத்தமே 1 மணி நேரத்தில் முடிஞ்சுது. மற்ற நபர்களாம் 7 நிமிஷம் 6 நிமிஷம் சொல்லி ஏதோ இந்த கால் ஷீட் கொடுக்குற மாதிரி பண்ணாங்க. துணை நடிகர்களுக்கெல்லாம் முக்கிய நடிகர்ன்றதுனால இவருக்கு 34 நிமிஷம் அவ்வளோதான். ஸோ சினிமா ஷூட். அதனால தான் நான் மீண்டும் கூட எனக்கு வந்து சில கடுமையாக கூட விமர்சனம் கூட பண்ணுறாங்க தான். நீங்கள் என்ன சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, ஆனால் எனக்கு ஒரு சில சொல்கிறாங்க, நீங்கள் சார் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, சினிமா ஷூட் இது அவ்வளோதான். 34 நிமிஷம். இவர் மேலே வந்த விமர்சனங்களுக்கு முதல் மாநாடும் சரி இப்பவும் சரி, இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு இவர் மேலே என்னென்ன விமர்சனங்கள் வந்ததோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு முதல் மாநாட்டில். இப்போவும் அதே தான். இவர் ஜான் ஆரோக்கியசாமி என்ன நினைக்கிறாருன்னா, ஏன்னா அவர்கிட்ட நான் பேசி பழகுனதுனால எனக்கு தெரியும், ஒரு அரிதான மனிதர் இவர், காண கிடைக்காதவர் இவர். ஒரு என்ன கேட்டால் ரொம்ப வந்து இவர் அவ்வளோ ஈஸியாக அணுகிட முடியாது, ஒரு அபூர்வ பிறவி இவர். எல்லாரும் வந்து நீங்கள்லாம் வாயில் தான் சாப்பிடுவீங்க, இவர் வாயில் சாப்பிட மாட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு 2 கை தான் இருக்குது, ஆனால் இவருக்கு 4 கை இருக்குது. உங்களுக்கெல்லாம் வால் கிடையாது, இவருக்கு வால் இருக்குது. அதுதான் சிங்கம்னு சொன்னது. அப்படி காட்டணும்னு நினைக்கிறார். அதாவது கேட்டால் ஒரு அரிதான மனிதராக காட்டணும். அப்போ என்ன செய்யணும் கேட்டால், இவரை வந்து புழங்க விடக்கூடாது. துப்புரவு பணியாளர் பிரச்சனையா, நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்கள் பிரச்சனையா, பள்ளி நிர்வாக ஊழியர்கள் சங்கம் பிரச்சனையா, நீங்கள் வீட்டில் வந்து பார்த்துருங்க. இப்படி வந்து ஒரு காண கிடைக்காத ஒரு மனிதராக, ஒரு அரிதான மனிதராக காட்டும்போது அப்போ இவருக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கும். இல்லை சார், மக்களும் அப்படி தானே இது பண்ணுறாங்க. எங்கேருந்தோ நான் வரேன், தளபதி தான் எனக்கு முக்கியம்.
என்னமா கொள்கை அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதான் சார், இது சீமான் விமர்சனம் நீங்கள் ஒரு பண்றது வண்டி இல்லை ஏத்துக்கிற சார், மாதிரியே இருக்கு. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க சார், அங்கே வந்து இதில் வந்து ஷோரூமில் வந்து ஒரு 100 வண்டி நிறுத்திட்டு நீங்கள் போயிட்டு இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து எந்த வண்டியை காசு கொடுத்து வாங்கி பண்ணால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காது. அதே நீங்கள் வந்து கேட்லாக் காட்டிட்டு அதில் நீங்கள் புக் பண்ணால் சார் 2 மாதம் ஆகும் இந்த வண்டி வர்றதுக்கு. ஆனால் குடோனில் இருக்கும் அதே வண்டி. இது ஒரு வகையான மார்க்கெட்டிங், ஒரு டிமாண்ட் வேணும். ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஆப்பிள் கம்பெனியில் வேலை செஞ்சவன், ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் ஒரு 10 கம்பெனியில் வந்து ஒரு மார்க்கெட் இது பிராண்ட் ஆரோக்கியசாமி எல்லாருமே சார், டிஆர் நிர்மல் எல்லாருமே எல்லாம் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறானுங்க சார். இங்கே ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு தலைவரை ஃபேப்ரிகேட் பண்ணால் நிற்க முடியாது சார். நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தானாக உருவான தலைவர், சுயம்போ உருவான தலைவர். அவருக்கு ஆட்சிக்கு வரணுன்றது அரசியல் கட்சி தொடங்கணும்லாம் கிடையாது, திராவிட இயக்கங்களோடு சேர்ந்து பயணிக்கிறாரு, அவ்வளோதான். அது மாதிரி தான் எல்லாருமே. ஜெயலலிதா அப்படி தான் தானாக உருவான தலைவர், ஃபேப்ரிகேட் பண்ணவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவரை கூட எடுத்துங்க, இந்த சீமான் கூட எடுத்துங்க, திருமாவளவன் கூட எடுத்துங்க, இவங்கெல்லாம் வந்து தானாக உருவான தலைவர்கள். 1000 விமர்சனம் இருந்தாலும் சீமான் கூட உருவான தலைவர் சார். இவர் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க. நீங்களே சொல்லுங்கள், வெகு சமீப காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே உதயநிதியை, மு.க. ஸ்டாலினை, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அத்தனை பேர், கலைஞர் உட்பட எல்லாருமே நீ வந்து என்ன மாதிரியான உங்களுடைய ஒரு தகவல் அவங்கள பற்றி பெருமையாக சொன்னீங்க, நீங்கள் பார்த்தீங்க. அது இப்போ திடீர்னு எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? திடீர்னு அரசியல் கட்சி நீங்கள் சொல்லலாம் சார், விஜயகாந்த் அரசியல் தொடங்கின மாதிரி இவரும் தொடங்கினாரு அப்படி கூட சொல்லலாம். விஜயகாந்த் எந்த சூழ்நிலையும் திமுக தான் என் எதிரிலாம் சொல்லவே கிடையாது. 2 திராவிட கட்சிகளும் அவர் எதிர்த்தாரு. இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசினார். என்ன அதாவது ஒரு நிறைய வீடியோ இருக்குது, அதில் குறிப்பாக ஒன்று எடுத்துக்கணும்னா, காவல்துறையை வந்து உங்கள் பந்தோபஸ்துக்கே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, இங்கே லாண்ட் ஆர்டர் இஷ்யூக்கு அவங்களால செயல்பட முடியலன்னு டெப்த்தாக நீங்கள் சொன்ன மாதிரி சார். எம்ஜிஆர் தனிப்பட்ட விரோதத்தில் தொடங்கவே இல்லை. ஆனால் அவர் கட்சியில் இயங்குறாரு, சிறு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், சிறுசேமிப்பு குழு தலைவராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட புகழில் வந்து 2 பேருக்கு காழ்ப்புணர்வு ஏற்பட்டு இவர் கணக்கு கேட்டார் சொல்லி தூக்கி அடிக்கிறாங்க. அப்போ வந்து நான் சிலர் கேட்டால் கூட வந்து இவரோட சேர்ந்து வரக்கூடியவங்களாம் கேட்டால் யாரெல்லாம் கலைஞர்கிட்ட வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்களோ அவங்களாம் சேர்ந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்க. ஆமாம், இப்போது எம்ஜிஆரால் நம்ம தலைவர் பதவிக்கு கூட ஆபத்து வரும்னு கருணாநிதி அவர்கள். ஆமாம், அது நடந்தது தான். வைகோவுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான். வைகோவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது. ஆனால் அவரோட சேர்ந்து புறந்தள்ளும் போது ஒரு பழி சொல்லி தூக்கி போடும்போது அப்போ ஒரு அரசியல் கட்சி வந்துடுறாரு. இதெல்லாம் வந்து இவங்களாம் வந்து உருவான தலைவர்கள். இப்போ இவரை வந்து திடீர்னு தானே திணிக்கிறாங்க. இப்போது ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க, வந்து கலைஞர் இறந்துட்டார், அங்கே வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வெற்றிடம் இருக்குன்னு சொல்லி வந்தது யார்? ரஜினி. ஆனால் என்ன சொல்கிறார் கேட்டால் இவங்க பண்ண சில அலம்பல் பார்த்தாரு, இது நமக்கு செட் ஆக சொல்லிட்டு உடனே பேக் வாங்கிட்டார். இப்போ ரஜினி தான் ஒரு இன்ஸ்பிரேஷன்றீங்க. ஆமாம், இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினி அப்படி இல்லை. அதாவது கலைஞரும் வரல, கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, ரஜினியும் வரலன்ட்டார். இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம வந்துடலாம். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ ஆளுங்கட்சியை எதிர்க்கணும், ஆளுங்கட்சி தான் எதிரின்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கேற்ற மாதிரி இங்கே சில தள்ளுமுள்ளுகள், சினிமாவில் இருக்கிற தள்ளுமுள்ளுகள்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருக்குது சார். இப்போது இந்த விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுது என்னென்னா, இவர் டிஎம்கேவை தான் எதிர்க்கிறாரு, பாஜகவையும் அதிமுகவையும் எதிர்க்கலை அப்படின்னு சொல்லி. இப்போது மோடி அவர்களை நேரடியாக பேர் குறிப்பிட்டு கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதிமுகவை வந்து இது எதிர்க்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் எடப்பாடியுடைய பேர் ஏன் உச்சரிக்காம இல்லை? இது வந்து ஜானோட வந்து மூவ்மெண்ட் எனக்கு தெரியும், வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன், நான் சொல்லி தான் ஆகணும். இது ஜானோட மூவ்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லக்கூடாது, சொல்லிடுறேன் உங்ககிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரியக்கூடாதுன்றதுக்கு அப்போ நீங்கள் என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். என்ன அதுதான் சொல்ல முடியும். நாங்கள் நல்லா புரிஞ்சுங்க, கிங்கூட்ஸில் மட்டும்தான் அந்த ரகசியத்தை உடைக்கிறேன். ஓகே, எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்றது தெரியக்கூடாது. அப்போது நீங்கள் என்ன சொல்லுங்கள், என்னை கடுமையாக வந்து இந்த ஜான்லாம் லாயக்கே கிடையாது, அவன் ஒரு முட்டா பையன் சொல்லுங்கன்னு என்கிட்ட சொல்லுவார். அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு வச்சுங்களேன். ஆனால் வந்து அப்படி சொன்னார். எதுக்காகன்னா, எனக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்றது தெரியக்கூடாது. ரவீந்திரன் துரைசாமி ஸ்மெல் பண்ணிட்டாரு, சேகோரோட உங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன்னா, நம்ம என்ன சார் கள்ள தொடர்பை வச்சுன்னு இருக்கிறோம், நான் என்ன பொண்ணா நீங்கள் பையனா, இதில் என்ன இருக்குது? நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஆதாயமோ ஒன்றும் கிடையாது. எனக்கு ஆதாயம் நான் நினச்சாதான் நான் வந்து இது பண்ணோம், விருப்பப்பட்டால் நட்போடு தொடருவோம், இல்லைன்னா கட் பண்ணிப்போம். அப்போ அந்த மாதிரியான சில மூவ்மெண்ட் எடுக்கிறவர் தான் ஜான். எப்படின்னா,
இப்போது என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, டெல்லி லாபிக்கள்கிட்டையும் இங்கே இருக்கிறவங்கிட்டையும் நாங்கள் பிஜேபியை கடுமையாக எதிர்த்தா தான் தமிழ்நாட்டில் ஒரு பிம்பம் இருக்குது, பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிற ஒரே கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா திமுக தான். அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மைனாரிட்டி ஓட்டுகள் எல்லாமே போய் சாலிடாக அவருக்கு போய் சேருது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து உங்களை கடுமையாக நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணுவோம், நீங்கள் கண்டுக்காதீங்க, நீங்கள் உங்களுக்கான அரசியல் நீங்கள் பண்ணுங்க. அதனால தான் மோடிஜி ஸ்டாலின் அங்கிள் ஆகிட்டார். அது அங்கிள் கதைக்கு அப்புறம் வருவோம் நம்ம. மோடிஜி நீட் இருக்குதுன்னா வரட்டு பிடிவாதம் பிடிக்காதீங்க. அது ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் 2 விஷயம் இருக்குது சார் ஊசி போன விஷயம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி போன விஷயம் கேட்டால் அந்த நீட்டுன்றது ஒன்று, அது ஊசி போன விஷயம் தான், அது அவ்வளோதான். அதுக்கு ஒன்று கேட்டால் இந்த கச்சத்தீவுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பின்னாடி சென்சிட்டிவான விஷயங்கள் இருந்தால் கூட, சில மரணங்கள் இருந்தால் கூட எல்லாரும் பற்றி நீங்கள் அரசியல் கட்சி நாளைக்கு தொடங்குறீங்களா? மேக்ஸிமம் அதை வச்சு அரசியல் பண்ணியாச்சு சார். நீங்கள் நாளைக்கு அரசியல் கட்சி தொடங்குறீங்களா? நீங்கள் என்ன அஜெண்டா கையில் எடுக்கணும்? என்ன எடுக்கணுங்க? ஸ்டூடெண்ட்டை கவர் பண்ணால் நீட் எடுத்துடுங்க. தமிழர்களை வந்து பாதுகாக்கணும், தமிழ் உணர்வு தூண்டுற விஷயம் அது இருக்கிற கச்சத்தீவு எடுத்துருங்க. தமிழ் மொழி, தமிழ் பாரம்பரிய கலாச்சாரம்னா கீழடி எல்லாத்தையும் எடுத்துட்டானா? இது 3 எடுத்தாச்சா? இப்போ யாரை திட்டணும்? நீட்டுக்கு ரைட் ஸ்ட்ரைட்டாக நீட்டு கச்சத்தீவுக்கு நேராக வந்து அங்கே போயிருங்க. எங்கே போயிருங்க? மோடி கிட்ட போயிருங்க. இது அவங்களுக்கு தெரியும். என்னையா பேசுனா கேட்கறான்னு வச்சுங்களேன். மோடி தாடித்துனா கே பால்தா ஹே அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா என்ன சொன்னா, கச்சத்தீவு போட உடனே என்ன சொன்னா, இது அந்த கச்சத்தீவு வரலாறு முழுசாக படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? கச்சத்தீவு நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். கச்சத்தீவு வந்து காங்கிரஸ் தான் தார வார்த்தது. இந்த இடத்துல நீ என்ன செய்யணும்? காங்கிரஸே சாடி இருக்கணும்ல. கண்டிப்பாக ஐயா மோடிஜி இதை காங்கிரஸ்காரனும் திமுக காரனும் சேர்ந்து தார வார்த்துட்டான். நீங்கள் அதை மீட்டும் சொல்லிடணுமா இல்லையா? ஏன்னா நீ அங்கே காங்கிரஸை இப்போ என்ன காங்கிரஸ்க்கு டர்க்கிட்டவள் எது? காங்கிரஸ்க்கு டர்க்கிட்டவள். நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? வந்து எடப்பாடியை வந்து எதுவுமே பேசவே இல்லையே, எடப்பாடி பேரை சொல்லவே இல்லை, ஏடிஎம்கே பேரை சொல்லவே இல்லைனாக்கா இப்போ டர்க்கி டவலுக்கு பதில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காடா துணியில் அதை போட்டு வைக்கிறார். இல்லை கட்சிப்புன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அங்கேயும் ஒரு துண்டு இருக்குது. இப்போ எங்கே ஏடிஎம்கேலேயும் ஒரு துண்டு இருக்குது. அது வேலைக்காகாது இனிமேல். அப்படி போனாக்கா ஏடிஎம்கே ஃபுல்லாக வந்து முழுங்கிடும் போயிடும், அவ்வளோதான். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடை நாடகம். ஜான் சொன்னது கேட்டால் நம்ம பிஜேபியை கடுமையாக நம்ம எதிர்க்கிறோம், இது லைட்டாக கொஞ்சம் ஏடிஎம்கேவை எதிர்க்கிறோம் இந்த மாநாட்டில். அப்போ நம்ம என்ன செய்யணும் என்னன்னு கேட்டால், லைட்டாக அவங்க அடிமடியில் கை வைங்க. என்னென்னா அண்ணாவை நீங்கள் எடுத்துங்க, அண்ணாவை எடுத்துருங்க. அதே சமயத்தில் வந்து இவரையும் எடுத்துங்க, எம்ஜிஆரையும் எடுத்துங்க. இந்த தேர்தலில் நல்லா கேளுங்க, இந்த தேர்தலில் 5 பேர் இருந்த கொள்கை தலைவர்கள், இப்போ 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. கூட கொஞ்சம் விஜயகாந்தை எடுத்துங்க. கோட்டை வச்சு அந்த மாதிரி கிளைம் பண்ணோம், நஷ்டீடு கேட்கும். ஏன்னா ஏஐயில் எடுத்தால் காசு கொடுக்கணும். விஜயகாந்த் வந்து மார்க்கெட்டிங் இது பண்ணுறது என்ன வந்து பிரேமலதா தான். விஜயகாந்த் மார்க்கெட்டிங் ஏஐயில் யூஸ் பண்ணுறீங்களா, எங்களுக்கு இவ்வளோ தொகை கொடுத்துருங்க. இல்லை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது வந்து அவருடைய பாடலை பயன்படுத்துறீங்க, இல்லை அவருடைய வசனங்களை பயன்படுத்துறீங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு இப்படி போட்டு விஜயகாந்தை கூறு கட்டி விற்கிறாங்க அந்த அம்மா. யார்? பிரேமலதா. இதுதான் உண்மை. முழுக்க இது எங்களுடைய கட்சியோட சொத்து கேப்டன், நாங்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்துவோம், வேறு யாரும் கிளைம் பண்ண முடியாதுன்னு கூடாதுன்னு சொன்னால் அது கரெக்டு. விஜயகாந்த் வந்து இப்படி விஜய் வந்து இப்போ திடீர்னு பயன்படுத்திக்கிறாரு. 2 கட்சி தொடங்கும் போது பயன்படுத்திக்கவே இல்லை, அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சியிலையும் சொல்லவே இல்லை. அந்த கொள்கை தலைவர்கள்லாம் மாலை மரியாதை அணிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட சிலைக்கோ இல்லை வீட்டிலே ஒரு படம் வச்சு நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்கவே இல்லை. ஆனால் திடீர்னு விஜயகாந்த் வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறார். கேட்டால் மதுரைக்கு வரும்போது ஒருத்தர் நான் நினச்சிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பழக வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் எங்கள் அண்ணன் கூட சார் இதெல்லாம் பழகிறது வாய்ப்பெல்லாம் கிடைச்சது கேட்டால் நீங்கள் நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் இந்த 2 வருஷம் கட்சியை தொடங்கி உனக்கு அப்போல்லாம் ஞாபகம் வரலையா? அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த மாதிரி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, வந்து அவர் சின்ன வயசில் ஒரு பையனாக நடிக்கும் போது விஜய் தான் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? பிரேமலதா வந்து விஜயகாந்துக்கு மனைவி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விஜயகாந்தை நேசித்த எவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் இதை ஒத்துக்கவே இல்லை, ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா இவங்கள ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. தேமுதிக தொண்டர்கள் வந்து பிரேமலதா பேசுனதை விரும்பவே இல்லை. என்னங்க அவன் வந்து நேற்று வந்து கட்சி ஆரம்பித்து நம்ம தலைவரை பயன்படுத்துகிறான்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட இவங்க ஆமோதிக்கிறாங்க. சரி பரவாயில்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து சரியானது இல்லை. இவங்க தேர்தல் அண்ணா புகைப்படத்தை பயன்படுத்தினது எம்ஜிஆர். அப்புறமா நீங்கள் நிறைய சிக்கல் இருக்கிறதுனால விஜயகாந்த் அவர்களை ஃபோட்டோ போட முடியல, அவர் பேரை கத்தி சொல்லி ஒரு இது பண்ணுறாரு. இங்கே அண்ணா ஜெயிச்சார். அண்ணா முன்னாள் முதலமைச்சர், ஓகேங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் முன்னாள் முதலமைச்சர். ஆமாம். விஜயகாந்த் முன்னாள் முதலமைச்சர் கிடையாது,
அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய குடும்பத்தின் சார்பாக எந்த கட்சியும் கிடையாது. அவங்க மனைவியோ அவங்க யாரும் கட்சி கிடையாது. அண்ணாவுடைய குடும்பத்து சார்பாக அவங்க மனைவியோ யாரும் கட்சி கிடையாது. ஆனால் விஜயகாந்த் உருவாக்கின கட்சி இருக்குது, அதுக்கு தலைவராக அவங்க மனைவியே இருக்கிறாங்க. அப்போ இன்னொரு புதிய அரசியல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை வந்து பயன்படுத்துனா அது விஜயா இருக்கட்டும், எந்த கொம்பனாக இருக்கட்டும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கவே கூடாது. உணர்வுள்ள மனைவியா இல்லை, உணர்வுள்ள அந்த கட்சியோட ஒரு உறுப்பினராக இருக்கிற கட்சிக்கு தலைமையாக இருக்கிற வந்து பிரேமலதா வந்து அதை அனுமதிக்கவே கூடாது. அப்போ அனுமதிக்கிறாங்கன்னா என்ன பொருள்? சரி, தம்பி விஜய் வந்திருக்கிறாரு, அவரோட வந்து கூட்டணி கட்டாருன்னா அது அங்கேயும் வந்து தொகையும் தொகுதியும் வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணம் தானே, அப்படின்ற எண்ணம் தானே சார். இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி இவர் எடுக்கிறாருல, இவங்க புகைப்படத்தை போட்டு அண்ணா 67 ஜெயிச்சார், அண்ணா கடந்து வந்த விஷயங்கள்லாம் இவருக்கு சொன்னாங்களா தெரியல. 77 எம்ஜிஆர் ஜெயிச்சார், எம்ஜிஆர் கடந்து வந்த அவருக்கு இருக்கிற அனுபவம் அதை பற்றி சொன்னாங்களா என்னன்னு தெரியல. விஜயகாந்த் ஸ்ட்ரகிள் ஆனது தெரியும். ஒரு முறை எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டார்ன்றதெல்லாம் பார்த்தோம். அப்புறமா கரைஞ்சி காணாமல் போயிடுச்சு தேமுதிக. இந்த வியூகம் வந்து நான் கேட்குறேன் சார், இந்த இடத்துல விஜயகாந்த் வந்துட்டார். விஜயகாந்த் ஒரே ஒருத்தர், யார்? எம்ஜிஆர் வந்து என்னுடைய மானசீக குருனார். ஆனால் எந்த இடத்துலையும் வந்து கட்சியோட மாநாட்டிலையோ எம்ஜிஆருடைய படத்தையோ இதெல்லாம் பயன்படுத்தவே கிடையாது. இல்லை, அவருக்கு தன்னம்பிக்கை இருந்தது, கான்ஃபிடென்ட். எந்த இடத்துலையும் மானசீக குருன்னு சொல்லிடலாம். எம்ஜிஆர் தான் என்னுடைய அரசியல் ஆசான்னு சொல்றது வேற. எம்ஜிஆர்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் வந்து எந்த இடத்துலையும் படங்கள்லாம் வேண்டாம். நீங்கள் நேற்று வரைக்கும் கொள்கை தலைவர்னு 5 பேர் அறிவிச்சுட்டு நீங்கள் பொன்முத்துராமலிங்க தேவரை வந்து வைக்கிறதுக்கு பதில் நீங்கள் என்ன சொன்னாங்க வந்து வேலுநாச்சியாரை வச்சிங்க. ஏன்னா அவரை வந்து நீங்கள் உங்கள் பார்வையில் சாதிய தலைவர் எப்படி நீங்கள் வச்சதே சாதி அடிப்படையில் தான். சரிங்களா? வேலுநாச்சியார் வச்சது தேவர்களை வந்து முக்குளத்தோரை வந்து அஞ்சலி அம்மை வைக்கிறது வன்னியர்களுக்காக, அம்பேத்கர் வச்சு பட்டியல் வகுப்புக்காக, காமராஜ் வச்சு நாடாருக்காக, இப்படி எல்லாம் நீங்கள் வச்சு தலைவருக்கு அத்தனை பேர். பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்களை கவர் பண்ணுறதுக்காக இப்படி எல்லாம் பேசும் கேட்டினா அண்ணாவையும் அப்பயே வச்சுட்டு போகணும் தானே. முதலார் வாக்கெல்லாம் வந்திருக்கோம்ல, இப்போ முதலார் ஆதரவு வந்திருக்கோம்ல. இல்லை சார், அதானே உண்மை. அண்ணா வச்சுருக்கலாம், அதுக்கப்புறம் இப்போ வந்து எம்ஜிஆர் நாயர்கள் வாக்கெல்லாம் வரும், அதானே சார் உண்மை. கலைஞர் வச்சுருங்க, இசைவாளர்கள் வரும். அடுத்தடுத்து கலைஞர் போட்டோ அடுத்தது சார். அடுத்த மாநாட்டில் இந்த சைடில் வந்து கலைஞர், இந்த சைடில் மு க ஸ்டாலின் வரலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து இப்போ சொன்னார் இல்லையா, இவர் வந்து எங்கள் தாத்தா, இவர் எங்கள் அங்கிள், இவங்களுடைய வந்து என்ன சொன்னால் இவங்களை பார்த்து தான் நான் வந்து அரசியல் கட்சியை தொடங்கணுன்ற எனக்கு அந்த உணர்வே வந்தது. இவங்க மக்களுக்கு செய்த அந்த தொண்டு இருக்குது பாருங்கள், அதை பார்த்தா எனக்கு வந்து அரசியல் ஆசை. பைத்தியக்காரன் சார், பைத்தியக்காரன். இதை போய் ஆகா ஓகோன்றானுங்க சில பேர். ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாரு, இதை எடுத்துட்டாரு, பிடிங்கிட்டாரு. அப்புறம் என்ன சொல்ல போகிறேன் சார், உனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லை. வேட்பாளர்கள் அறிவிக்கிறேன்னு சொல்லி பேசினதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்க சார்? இதெல்லாம் சிறுபுலத்தனமானது சார். 2 சிறுபுலத்தனத்தை நான் பார்த்தேன். நீங்கள் அங்கே நிறைய பார்த்தா அதில் 2 தான் குறிப்பு சொல்கிறேன்னா, வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தொகுதிகளை சொல்லி விஜய் விஜய் இதெல்லாம் சினிமாத்தனம், இதெல்லாம் வேலைக்காகாது. விஜயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் நின்னீங்கன்னான்னு வந்து சாதாரணம் கிடையாது. நீங்கள் மதுரை மண்ணோட இது என்னன்றது ஒவ்வொரு மண்ணை பற்றி தெரியும். நீங்கள் என்றைக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வேணால் போயிருப்பேன் மதுரைக்கு, அதை தாண்டி நீ ஒன்றும் கிடையாது. சும்மா அதுதான் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து உனக்கு அந்த தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்ணில் வந்து ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு, அதை வந்து உனக்கு பேசுறதுக்கு திராணி இல்லைன்னா சாதிய பயம் இருக்குது. இதை பற்றி நம்ம பேசணும்னா மாநாட்டில் ஏதோ சிக்கலாக இருப்போது, அதனால் வந்து அவன் கவின் செல்வ கணேஷோ இல்லை யாரோ வந்து பார்த்தா நம்ம அதை பற்றி கண்டுக்க வேண்டாம், அதை பற்றி கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு கடந்து போயிட்டீங்க. எவ்வளோ வந்து தென் மாவட்டங்களில் உழுக்கின ஒரு விஷயம் அது. கவின் போய் வீட்டில் போய் பார்க்காததுக்கு இந்த அரசியல். ஆமாம் சார், அதே மதுரையில் நீங்கள் வீட்டுக்கு தான் போய் அஜித்தோட வந்து விஷயத்துக்காக நீ வீட்டுக்கு கூட நீங்கள் போயிருக்கலாம். ரொம்ப நீங்கள் சார் இவங்க எடுத்த அந்த மாநாடு நடத்தின அந்த இடத்துக்கும் இந்த திருபுவனம் இருக்குல்ல அந்த அஜித்தோட, இதெல்லாம் ரொம்ப நியரஸ்ட் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஏற்கனவே நம்மளும் பேசியிருக்கோம். இங்கே வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு போகல, இவர் வெள்ளையன் அவர்கள் இதுக்கு அவங்க
தாவேக்கா சார்பில் இருந்து போயிட்டு இது பண்ணாங்க. அதே இது அதே ஆரம்பத்துல மாதிரி இருந்து இல்லை, இது அதே பண்ணிட்டு மாதிரி இருக்காங்க. அஜித் வந்து பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு வந்து அங்கே போனார். அவரும் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அங்கே போனார். ஆனால் வந்து கவின் செல்வ கணேஷுக்கு போகவே இல்லை. இப்போ இது சாதிய பறவை தானே, சொல்ல முக்குளத்தோர் முடியல. வாக்குகளை நம்ம இழக்க அப்போ என்னன்னாக்கா முக்குளத்தர் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 75 சட்டமன்ற வந்து தொகுதியை வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணுறது முக்குளத்தர் வாக்குகள் சார். தென் மாவட்டங்களில் 75 சட்டமன்ற தொகுதியோட வெற்றி வாய்ப்பை வந்து உறுதி செய்கிறது முக்குளத்தர். அதை இழக்கக்கூடாது. அப்போ நீ பச்சையாக அரசியல் தானே பண்ணுற. அது கூட சரியா திறன்பட பேச தெரியல. சினிமா டைலாக் சினிமா முழுக்க சினிமா இல்லை. அங்கிள்ன்றது நீங்கள் நல்லா யோசிச்சு வரணும், தப்பாக எடுத்துக்கூடாது நான் சொல்கிறேன்ட்டு. நான் வந்து அழுத்தமாகவே பதிவு பண்ணுறேன். நீங்கள் ஒரு முறை சொன்னீங்கன்னா அது மரியாதை, ஆமாம் 2 முறை சொன்னாலும் மரியாதை, 3 முறை சொன்னாலும் மரியாதை. நீ அங்கிள்ன்றிய மெச்சூரிட்டி இல்லாமல் இம்மெச்சூர்டாக இருக்கிற தெரியல. அது இல்லை. உங்கள் அம்மா வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட அவங்க போட்ட மேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டில் பாதி செலவு வந்து அவங்க மேக்கப்புக்கே செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பட்டி பார்த்து கொண்டு வந்து நீ வந்து அம்மாவை ஆண்டி மாதிரி உட்கார வச்சிருக்கிற. உண்மையா இல்லையா? அந்த அம்மாவை பார்த்தா நமக்கு என்ன சொன்னது, ஒரு தலைவரோட அம்மா, அரசியல் கட்சி தலைவரோட அம்மா மாதிரி இருந்தாங்களா அவங்க? சொல்லுங்கள். ஆண்டி மாதிரி இருந்தாங்க. அப்போ உங்கள் அம்மாவை வந்து ஆண்டி மாதிரி வந்து உட்கார வச்சுட்டு மேடையில் உட்கார வச்சுட்டு நீ முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 70 வயசு, இந்த அம்மாவுக்கும் 70 வயசு இருக்கும், அவ்வளோதான். அப்படிங்கும்போது அவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் நீங்கள் சொல்கிறீங்க. இது எந்த வகையில் சரி? கருத்தியல் ரீதியாக எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணலாம் சார். நான் சொல்கிறேன் சார், எனக்கு எந்த மனமாச்சரியம் கிடையாது. ஒரு லிமிட் இருக்குது. ஒரு முதலமைச்சர் சார் கலைஞர் உங்களுக்கு தெரியுமா? கலைஞர் வந்து ஜெயலலிதா கடைசி வரைக்கும் அம்மையார் தான் சொன்னார். முதல்ல ஆரம்பத்தில் எல்லாரும் நினச்சாங்க அம்மையார்னு இருந்து கிண்டல் பண்ணுறாரு, அம்மையார் சொல்கிறது கிடையாது. கடைசி ஏன்னா வேறு என்ன வார்த்தை சொல்ல முடியும்? ஒரு முதலமைச்சரை வந்து அம்மானு சொல்ல முடியாது, சரிங்களா? அப்போ அவர் சொல்லும்போது மேடம்னு சொல்ல முடியாது. அம்மையார்ன்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அது மரியாதைக்குரியவர் தான். கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்தினார். கடைசியாக அவங்ககிட்ட பிடித்த அந்த உங்களுக்கு என்ன உங்களுக்கு குணம்னு கேட்ட கூட அவங்களுடைய தன்னம்பிக்கைன்னு சொன்னார். இதுதான் வந்து தலைவர் மதிக்கிறது. உங்களுக்கு மெச்சூரிட்டியான தலைவராக இருந்தால் நீ அங்கிள்ன்றது வந்து நக்கல் இல்லை. இது ஒரு முதலமைச்சர் சார். நீங்கள் மு க ஸ்டாலினை பார்க்காதீங்க, இங்கே முதலமைச்சராக பார்க்கணும். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்க இவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து அதிசய பிறவி, இவருக்கு வந்து சாதாரண மனுஷன் கிடையாது, அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவருக்கே அந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா தானே யாரும் பெருமையாக பேசிக்க மாட்டாங்க சார். நான் சிங்கம் வந்து பதுங்கி இருக்கிறது இதுக்குன்றது, சிங்கம் வந்து வேட்டையாடுறது, கெட்டு போனதை சாப்பிடாது, அது வந்தாலே அது பாயறதுக்கு தான் அப்படின்னு. சார் சிங்கத்துக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், முதல்ல இந்த விலங்குகளோடு தன்னை ஒப்பிடுறதே யார் செய்தாலும் நான் தவறு நான் சொல்வேன். முதல்ல சொல்லுவேன், இந்தியாவை சார் உலகத்திலே வந்து கேட்டால் ஒரே ஒரு நாடு தான் சார் தேசிய கொடியில் வந்து விலங்கை பயன்படுத்துறது. அது எதுனா ஸ்ரீலங்கா. இன்றைக்கி வரைக்கும் அங்கே அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? விலங்குகள் வந்து காட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரத்த கலரையோடு இருக்க வாழக்கூடிய விலங்குகள். எந்த விலங்காக சொல்கிறேன், அதுவும் குறிப்பாக நான் டொமஸ்டிக் அனிமல்ஸை சொல்ல, ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் பெரும்பாலும் எல்லாம் கேட்டால் முழுக்க வந்து உணவே வந்து பார்த்தீங்கன்னா அது காய்கறி கீரை கிழங்கெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை அடிச்சுன்னு ஒரு மிருகம் சாப்பிட்றது தான். அது பெரும்பாலான மிருகங்கள் சொல்கிறேன். நான் 1-2 கூட டிஃபர் இருக்கலாம். விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் எப்போவுமே ஒரு ஓலம், அழுகை, சத்தங்கள் இதெல்லாம் இருக்கும். காரணம் கேட்டால் முழுக்க ரத்த வாடையை தான் அதுங்க விரும்புகிறதே. விலங்குகளை வந்து ஒப்பிடுறதே முதல்ல தப்பு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த 2 பக்கம் மோடியை கூட பார்த்துருப்பீங்க. 2 பக்கம் சிங்கம் நடுவில் இவர் நடந்து வருவார். நீங்கள் வந்து சிங்கத்தை வந்து நீங்கள் நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இங்கே பலம்னு வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பலம் இருக்குது. மனதைரியம்ன்றது ஒரு பலம் தான், ஆன்ம பலம்ன்றது உடல் பலமும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பலம் தான். இந்த விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும் ஒன்றோட ஒன்று. இப்போ காண்டாமிருகம் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதோட வலிமையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். சிங்கத்தை கூட அடிச்சு ஆமாம், அதான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சொல்லிட்டு போயிட்டாங்க, சிங்கம் தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, சரிங்களா? இங்கே ஒரு மிருகத்துக்கும் ஒரு விதமான பலம் இருக்குது, ஒரு வித பலவீனம் இருக்குது. முட்டாள்கள் தான் வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அமைதி இல்லாமல் இருக்கேன்னா அவன் தேசிய கொடியிலே வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு போட்டிருக்கிறான். இதுதான் நீங்கள் தேசிய பறவைன்னு இருக்கலாம், தேசிய விலங்குன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம், ஒவ்வொன்றும் பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் தேசிய கொடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது அவன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல விலங்கை ஒப்பிடுறதே முதல் தப்பு. அது யார் செய்தாலும் தப்பு தான். அது விலங்கோட ஒப்பிடவே கூடாது, சரிங்களா? இப்போ நீ வந்து சொல்கிற சிங்கத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன், சரிண்ணா? இப்போ நான் சொல்கிறேன், என்ன பெரிய சிங்கம், வா சர்க்கஸுக்கு வா, நான் காட்டுறேன். மயிறு மாதிரி அப்புறம் எனக்கு கோவம் வரும். எனக்கு அறிவு கட்ட எவனோ சொன்னா உனக்கு மூளை கடை. உனக்கு ஒரு குட்டி கதை, அது ஏற்கனவே சீமான் சொன்னது.
சார் இதெல்லாம் நான் கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன், இல்லை அது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த குட்டி கதை இதெல்லாம் வந்து ஜெயலலிதா ஆரம்பிச்சுட்டு போன கதை, இந்த குட்டி கதை தான். இப்போ நான் கேட்குறேன், ஒரு குட்டி கதை சொல்லுங்க, ஒரு நெல் கொடுத்தாராம், அதை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து எடுத்து வந்தாங்களாம், ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்தாராம். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இது பச்சையம்மனுக்கு ஒரு வரலாறு இருக்குது சார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பச்சையம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் உட்காந்துருப்பாங்க, 7வது ஒருத்தர் உயரமாக உட்காந்துருப்பார். அதுக்கு சரித்திரம் என்ன சொல்ல கேட்டால், அந்த அம்மா பச்சையம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளை வந்து காட்டுக்கு அனுப்பி சொல்லியை பொறுக்கிட்டு வான்னு சொல்லும்போது, அவன் வந்து சோத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு சில திபுன்னு கேட்டால் சின்ன சின்ன திண்டா கட்டு விட்டாங்களாம். கடைசியாக 7வது மகன் மட்டும் கேட்டால் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்தை ஒட்டி தோளில் சுமந்து இழுத்து வந்தாராம். எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டால் எல்லாம் 6 பிள்ளைங்களும் சாப்பாடு போட்டு அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறது தான் இருந்துச்சான். ஐயோ பிள்ளைக்கு வந்து சாப்பாடு இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டுனா வந்து அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், ஒரே ஒரு புடி சாதத்தை அப்படியே அந்த பாத்திரத்துலேருந்து வழித்து அள்ளி கொடுத்தாங்களாம். அந்த ஒரு புடி சாதத்தை கொடுத்தவனேன்னு கேட்டிங்கன்னா இவங்க அத்தனை பேரோடய பார்த்தீங்கன்னா உயரமாக வந்துட்டாராம். அவர் தான் 7வது மகன். அவர் அதனால தான் 7 முனிக்கு இளைய முனி அப்படி சொல்லுவாங்க. 7 முனிக்கு இளைய முனி. இந்த மாதிரி நீதி கதைகள் நிறைய இருக்கு. இவன் பைத்தியம். முதல்ல ஒரு விஷயம் நான் இதை முதல்ல கிளியர் பண்ணிடணும். இப்போ நீ சொன்னல உன் கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 பேர் வந்து அவங்க வந்து அவங்களா வந்து ஒரு நெல் விதையா போட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறல்ல. இப்போ நீ என்ன சொல்ல வர, இந்த 9 பேர் இப்போ உங்ககிட்ட சுற்றி இருக்கிறாங்க அதானே? இப்போ நீ சொல்கிற அந்த 9 பேர் எங்கே இருக்கிறாங்க, அதை சொல்லணுமா இல்லையா சார்? இல்லை சார், குறைஞ்சபட்சம் அது சீமான் ஏற்கனவே பேசியிருக்காரு. அதுதான் அவ்வளோதான் சார், அவ்வளோதான் அங்கே மூளை. இந்த கதையே வேணான்றா, நீ பேச வந்ததே 34 நிமிஷம், இந்த 34 நிமிஷம் 2 கதையை சொல்லிட்ட, வேலைக்காகல, சரக்கு இல்லை. நான் சொல்கிறேன், விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த அரசியல் அனுபவம் இல்லை, கருத்தியல் ரீதியாக எந்த தர்க்கமும் நீ செய்யறதுக்கு தகுதியான நபர் கிடையாது. பர்சனல் விமர்சனத்துக்குள்ளே போக வேண்டாம், நானும் அதான் நினைக்கிறேன், அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலான்ட்டு. ஆனால் மறுபடியும் ஏற்கனவே இந்த சூர்யா சிவா சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, 6 மணிக்கு மேலே அவர் இருக்க மாட்டார். அதை நிரூபிக்கிற மாதிரியே அப்படிதானே சார் இருக்கு. ஏன் அவ்வளோ பரபரப்பு சார்? 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு கேட்குறேன் நான். ஏன் அவ்வளோ பரபரப்பு? எனக்கு அந்த சந்தேகம் வருது சார். தாடி பாலாஜி ஒரு ட்விட்டரில் ஒன்று போட்டு பெரிய பரபரப்பாகிட்டு இருக்குது. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? தாடி பாலாஜி பார்த்தீங்களா? நீங்கள் கேட்டிங்களா? பார்க்கலையா? பரபரப்பாகிட்டு இருக்குது ரொம்ப. வந்து என்னென்னா, விஜய் வந்து முதல்ல வந்து அவர் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற தான் இருக்கும். விஜய் முதல்ல வந்து அவங்க கூட இருக்கவங்கிட்ட இருந்து காப்பாற்றணுன்றார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதை ஒப்பிட்டு பார்த்துங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அங்கே உள்ள நடக்கிற, ஏன்னா கூட சேர்ந்து நடிச்சதுனால அவருக்கு சில விஷயங்கள் தெரியலாம். சரிங்களா? அவர் சொல்கிறார் என்னென்னா, மக்கள்கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு விஜய் முதல்ல அவர் கூட இருக்கிறவங்கிட்ட இருந்து காப்பாற்றணுன்றாரு. அது யார் வேணால் நீங்கள் எடுத்துங்க, புஷியானந்தா இருக்கலாம், கூட இருக்கிறவங்க யாருன்னா இருக்கலாம். அப்போ நீங்கள் சொன்னது ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது. ஏன் 6 மணிக்கெலாம் அவ்வளோ வேகமாக முடிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் என்ன சார்? எதுக்காக முடிக்கணும்? பகல்ல இருந்து அதாவது அறிவுறுத்தல் கொடுத்துமே சின்ன பச்சிலம் குழந்தைகளோட சார் போகிறவங்க சில நேரங்களில் சொல்லுவாங்க சார், மாலக்கண் இந்த வந்துடுச்சுன்னா வந்து 6 மணிக்கு மேலே அவருக்கு பார்வை இருக்காது அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சின்ன தூய் படத்தில் வந்து கவுண்டர் பண்ணி என்ன செய்வார், நான் வந்து அழைவோ பாய்கா அவனுக்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேனே, 6 மணிக்கு மேலே நான் வந்து 100 ரூபா சம்பளம் கொடுத்தா நான் செய்ய மாட்டேன். எதோ சொல்கிறார், ஏன்டா 100 ரூபாய்க்கு நான் ஒரு நாள் இல்லைடா, நான் 3 நாள் நைட்டு செய்ய மாட்டேன் ஏதோ சொல்லுவார். ஏதோ ரசம் வரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சொல்ல வருத்தப்படுவார். கேட்டால் அவர் தன்னுடைய காதலை வந்து அவனுக்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா படத்துக்கு முன்னாடி போய் வந்து கத்துவார் மாலைக்கண் மாதிரி. 6 மணிக்கு மேலே ஏன் இவ்வளோ வேகமாக முடிக்கணும்? பகல்ல சார் கோடிக்கணக்கில் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் நல்லா புரியுங்க, லட்சக்கணக்கான பேர் மாநாட்டுக்கு வந்திருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க வச்சுங்களா. நீங்களே சொல்கிறீங்க நான் வீட்டில் இருந்தபடியே பார்த்துட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் கொடுக்குற மரியாதை என்ன? 34 நிமிஷம் 2 குட்டி கதை போயிடுச்சுன்னா நீ 10 நிமிஷம் தான். அங்கே அந்த ரேம்ப் வாக் ஒரு 700 மீட்டர். ஆமாம், அதுதான் சார். நீங்கள் அங்கே அந்த பாட்டு இவரே பாட்டு, ஒரு கட்சிக்கு ஒரு பாடலை இவரே அதுதான் சார் எல்லாமே. அதனால தான் நான் சொன்னேன், அது வந்து சில பேர் சொன்னாங்க, இல்லை ஒரு சிலர் சொன்னாங்க, ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். சினிமா ஷூட்டு 34 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்க, அது சினிமா ஷூட் அவ்வளோதான். அந்த வாக் பண்ணது ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். அதை கழிச்சுட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சது நான் நோட் பண்ணேன், கரெக்டாக 34 நிமிஷம். எவ்வளோ தெரியாமல் 40 நிமிஷம் 50 நிமிஷத்துக்கு போட்டுருக்குறான். 1 மணி நேரம் ஒருத்தர் 1 மணி நேரம் பேசினார், மொத்தம் 1 மணி நேரத்தில் நீ பேசுனது தான் கணக்கு, மாநாட்டுக்கு வந்ததுலாம் கணக்கு கிடையாது. நீ வந்து பேசுனா 34 நிமிஷம் நீ பேசுனது, அதில் ஒன்றுமே இல்லையே. இதை பத்தாத்துக்கு நீங்கள் விஜயகாந்தை பற்றி பேசுனதும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன், எம்ஜிஆர் பற்றிய உனக்கு புரிதல் என்ன இருக்குது? நீ ஏன் சொல்கிற எம்ஜிஆருக்குள்ள குணமும் விஜயகாந்த் குணமும் ஒரே குணன்ற, அந்த 2 குணமும் என்கிட்ட இருக்கு நீ சொல்லவே இல்லையே. சொல்லிடணும்ல.
அவங்க 2 பேருக்கு என்ன குணமோ அதான் சொல்லிட்டு மாநாட்டில் 2 பேர் இறந்து போயிட்டான் சார். ஏற்கனவே ஒரு 6 பேர் இறந்து போயிட்டான் விக்ரவாண்டியில். இதில் 2 பேர் இறந்து போயிட்டான். குறைஞ்சபட்சம் ஒரு இரங்கல். விஜயகாந்த் சொல்லுவார் மாநாடு முடிஞ்ச உடனே, ஏய் எல்லாம் பத்திரமா போய் சேருங்க, போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு. கேட்டிருக்கீங்களா நீங்கள்? மாநாடு முடிஞ்ச போது என்ன சொல்லுவார், பத்திரமா போங்க, எல்லாம் பத்திரமா போய் சேரணும், எல்லாமே ஆர்டர் தான் இது, எல்லாமே ஆர்டர்ஸ் தான் இது, எல்லாம் பத்திரம். அதுதான் அன்பின் வெளிப்பாடு. அந்த ஆர்டர்ஸாக சொன்னால் கூட எல்லாம் பத்திரமா வீடு போய் சேருங்க, போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும். இதுதான் சார் தலைவனுக்கு அழகு. நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? கடைசியில் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 2 கையை அப்படி தூக்கிட்டு நீ வேலை கிளம்பி போயினே இருக்கிற. நான் பாவம் இந்த ஆதவர்ஜுனாவோட இது வேறு பாவம் சரியாக வீடியோவில் காட்டலாம். இப்போ அண்ணா புக்கு கொடுத்துட்டாப்புல, அவனுக்கு இதே வேலை. அம்பேத்கர் புக்கு கொடுத்தவங்க இங்கே இந்த விசிகாவில் இருக்கும்போது கூப்பிட்டு விகடன் நிகழ்ச்சியில். அப்புறம் இப்போ வந்து கேட்டினா அண்ணாவுடைய புக்கு, இவன் நிறைய புக்கு வாங்கி வச்சுருக்காம இருக்குது. சரிண்ணா, அந்த புக்கெல்லாம் புரட்டுவானான்னு தெரியல. முதல்ல நான் சொல்கிறேன், நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் சார், இந்த மாநாடு படம் வந்து ஃப்ளாப்பு. இல்லை நான் வரேன்ற அதுவே தப்பு. நான் வந்துட்டு தானே சார் சொல்லணும். வந்துட்ட பிறகு அதுக்கு நான் வரேன்னா சாத்தியம் இருக்கா? அதாவது 77, 67, 77 மாதிரி 26லேயும் வாய்ப்பு இல்லை சார். 67 சார், 67 நம்ம ஆழமாக அவன் அதாவது மற்றவர்கள் புரிஞ்சுக்கிறாமன்னு சொன்னோம். 67 பல கட்சி கூட்டணி சார். கூட்டணி மாற்று கருத்து உள்ள ராஜாஜி கூட இணைஞ்சி இருக்கிறாரு. காமராஜர் இவன் ஒரு 100 வார்த்தை இந்த இடத்துல சொல்லி இணைஞ்சிருந்தாரு. கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாரு என்னன்னு கேட்டினா, காமராஜர் தோக்கடிச்சது நடிகன் கிடையாது, அரசியல்வாதி. முந்த மாதிரி பேசக்கூடாது. அந்த நீ சொல்கிறல்ல, இப்போ நீ என்ன சொன்ன, எல்லா தொகுதியிலும் விஜய் தான் நிற்கிறாரு சொன்னல. அன்றைக்கி சீனிவாசன்றவனை வந்து பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு எதிராக நிற்க வச்சாலும், நிற்க வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே சினிமா கூட்டம். அண்ணாவும் சினிமாவை சார்ந்தவர், கலைஞரும் சினிமா சார், எம்ஜிஆரும் சினிமா சார். அப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டினா, நீ சொல்கிற மாதிரி நீ சொல்கிறல்ல விஜய்னு சொல்லிட்டு இல்லை, அதே மாதிரி சீனிவாசன் என்னவா எடுத்துக்கிட்டாங்கன்னா அண்ணாவாக எடுத்துக்கிட்டாங்க, சீனிவாசன் என்னவா எடுத்துட்டாங்கன்னா கலைஞராக எடுத்துட்டாங்க, சீனிவாசன் என்னவா எடுத்துட்டாங்கன்னா எம்ஜிஆராக எடுத்துட்டாங்க. இப்போ புரியுதுங்களா? இவருக்கு மட்டும் இவர் நிற்க வைக்கிற கேண்டிடேட்டை விஜயா நினச்சிக்கணுமா? ஆனால் காமராஜரை எதிர்த்து நிற்கிற சீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து நீங்கள் அண்ணாவை பார்க்காதீங்க, கலைஞர் அவர் வந்து அரசியல்வாதி. அவர் யார்? சீனிவாசன் வந்து அரசியல்வாதி. முதல்ல அதை சொல்ல தெரிஞ்சுதா? அரசியல் பேரையா சொல்ல தெரியுமா? சீனிவாசன்ற இளைஞனை நிற்க வச்சாங்க. காரணம் அன்னைக்கு காமராஜ் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்டு, நான் பட்டுனே ஜெயிப்பேன்னாரு. அங்கே வந்து காங்கிரஸுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி அலை அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் காமராஜர்ன்ற அந்த இதுவும் போய் வந்து கடலில் சங்கமம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதுதான் தோல்வி. அன்றைக்கி தான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வந்து இவரை எதிர்த்தாங்க, அவரை எதிர்த்தாங்க, இதெல்லாம் அவங்க வந்து தோக்கடிச்சு வந்து கேட்டால் நடிகன் கிடையாது. இங்கே நான் சொல்கிறேன், நான் மீண்டும் கூட சொல்கிறேன், ஒரு 67 நடந்த அந்த புரட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு கூட்டணி பலம். இன்னொன்று அதே மாதிரி 77 நீங்கள் சொல்லல, 77 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி தான், தனித்து கிடையாது. அன்றைக்கே எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சாங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இவர் சொல்லட்டுமே, இன்றைக்கி சொல்லட்டுமே, அடுத்த கட்சி வந்து அடுத்த பட்சம் நான் இன்றைக்கி இந்த மாநாட்டிலேயே நான் தனித்து தான் போட்டிடுவேன், அழுத்தமாக வரல. ஆனால் எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் சார் காங்கிரஸை பண்ணல சார். ஆமாம், அங்கே ஒரு துண்டு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், அங்கே ஒரு டர்க்கி டவல் இருக்குது. காங்கிரஸ் இது வரைக்கும் சொல்ல. கச்சத்தீபம் வந்து பார்த்தீங்கன்னா தாரவாத்தது யார்? கச்சத்தீவு வரலாறு தெரியுமா உங்களுக்கு? பேச முடியுமா? விவாதிக்கலாமா? கச்சத்தீவு வந்து தாரவாத்து கொடுத்தது வந்து கேட்டால் வந்து அது திமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சேர்ந்து தான் தாரவாத்து கொடுத்தது. அப்போ நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லைல்ல. ஏன்னா காங்கிரஸை வந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ண. இப்போதைக்கு என்ன, இப்போ வந்து பிஜேபியை வந்து நம்ம வந்து கடுமையாக எதிர்க்கணும். கடுமையாக எதிர்த்தா தான் மைனாரிட்டி ஓட்டு வரும். திமுக பக்கம் மைனாரிட்டி ஓட்டு போகுது. நாங்கள் தான் அதனால தான் ஒரு தடவைக்கு 3 தடவை வந்து கேட்டோன்னா ஒரு பிஜேபிக்கும் இவருக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குது, இன்டீரியராக வந்து உள்கூட்டணி இருக்குது அப்படின்னு 3 தடவை 4 தடவை அழுத்த வேண்டிய காரணம் என்னென்னா, மைனாரிட்டிலாம் எனக்கு ஓட்டு போடுங்க இனிமேல், அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி இருக்குது. அப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் அப்படி அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிறேன் சார், இப்போ ஒன்றுமே இல்லை. இந்த வந்து இந்த மாநாடு இங்கே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்க சொல்கிற மாதிரி நாற்காலிலாம் கொடுக்கவே இல்லை, சேர்லாம் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கூடாது சொல்லிட்டாங்க. எங்கள் நாற்காலி இப்போவே 1 லட்சம் நாற்காலி உடஞ்சி போச்சுன்றான். எவன் சார் கொடுப்பான்? உங்கள் லட்சணம் என்னன்னு ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. சேரை கொடுத்தா உடச்சிடுறீங்க,
என்ன ஒரு நிறைய அந்த காட்சிகள் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது எவன் சார் அந்த கொடுப்பான்? உடைச்சி, ஆனால் நீங்கள் என்ன சேர்லாம். சொல்றீங்கன்னா வந்து திமுக தான் வந்து சேர்லாம் கொடுக்காம தடுத்துட்டாங்க ஆமா. அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகேண்ணா. இப்போ கேரளாலேருந்து கொடுக்குறான். எப்படி சார் கொடுக்குறான் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஆப்ஷனுக்கு வர்றோம். சேர் வந்து எப்படி கொடுத்தான்? சேர் வந்து கேரளாலேருந்து எப்படி கொடுத்தான்? எப்படி எடுத்தீங்க? என்ன ரூட்டில் எடுத்தீங்க? கேரளாவில் கிறிஸ்டியன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு நகைக்கடை, தமிழ்நாட்டிலையும் அந்த நகைக்கடை இருக்குது, கேரளாலையும் இருக்குது. மிகப்பெரிய நகைக்கடை அதிபர் வந்து கிறிஸ்டியானிட்டியை சார்ந்தவர். அவர் வந்து ஃபண்டு இறக்கி அந்த சேர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து சேருது. இதுதான் உண்மை. இப்போ என்ன சொல்றீங்க நீங்கள் இதுக்கு? அப்போ உங்களுக்கும் மதம் மக்களும் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க சார். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ பல பேர் சொல்கிறாங்க முதல்ல இதை பிரிச்சுருவோம். அங்கே வந்தது பார்த்தீங்கன்னா 8 லட்சம் பேருன்றாங்க. சில தரப்பில் கேட்டால் 6லேருந்து 6.5 லட்சம் பேர் இருப்பாங்கன்றாங்க. சரி, எப்படின்னா இருக்கும். வந்த கூட்டம் விஜயோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது, அஜித்தோட ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், சினிமா நடிகனை பார்க்க வந்த கூட்டம். ஓகே சார், சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதே திண்டுக்கல்ல நான் 84 சார், ஆமாம் 85 சார், 85 86 இருக்கேன் சார். அந்த அப்போ வந்து நான் வந்து ஒரு திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கேன். அந்த கிராமத்து பேர் கேட்காதீங்க, அந்த மக்கள் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அது ஒரு திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ தூர்தர்ஷன்லாம் வந்து பல பேர் வீட்டில் கிடையாது. ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான், பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஊர் பஞ்சாயத்து போர்டுக்கு வந்து டிவி வச்சுருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து போர்டில் அன்றைக்கி ஒளியுமா இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், அன்றைக்கி வந்து உட்காந்துருவாங்க மக்கள், அந்த கிராம மக்கள் எல்லாரும் உட்காந்து பஞ்சாயத்து போர்டில் வந்து அந்த டிவி ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருந்தார், அவங்க போடுவாங்க. அப்போ நான் அந்த ஊருக்கு போய் கிராமத்துக்கு போயிருந்தேன் சார். அப்போ நாங்கள் உட்காந்து பார்க்கும்போது ஒளி நிகழ்ச்சியில் வந்து கொடி பறக்குதுன்னு ஒரு படம் சார், ரஜினி படம். அதில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அமலாவோட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு. அப்போ வந்து பையன் என்ன சொல்லிட்டான், அங்கே உட்காந்துருக்கிற மக்கள் கேட்டால் ஒரே ஆரவாரம், ஒரே அந்த பாட்டே கேட்க முடியல சார். ஓய்ன்னு கற்றுக்கின்னு ஒரே அமக்கலமாக இருக்குது. நான் பார்த்து எனக்கு வந்து பண்ணேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு 15-16 வயசு தான் எனக்கு அப்போ பண்ணேன். அப்போ ஒருத்தர் என்ன பண்ண நேராக போயிட்டு ரஜினியை கிள்ளி பார்த்தோம் சார். ஓகே, ரஜினியை கிள்னா இந்த மானிட்டரில் போய் கிள்னா. உட்கார இல்லை கிள்ளி பார்த்து நோவுதான் கிள்ளி பார்த்துன்றான். அட பாவீங்கண்ணா, அந்த மக்கள் அந்த அறியாமை இப்போ வரைக்கும் இருக்கும். ஒரு நடிகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரீனில் போயிட்டு ஒரு டிவியில் போயிட்டு கிள்ளி பார்க்குறான்னு சொன்னால், நிஜத்தில் ஒருத்தன் வரான்னு சொன்னால் அந்த மக்கள் அந்த கூட்டம் வந்து பார்க்க தானே செய்யும். பார்க்கறது தானே வரப்போகுது, கிள்ள போகிறது இல்லை. அதுக்காகவும் தான் மேடையில் ஏறுறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறது, தொட்டு. அதுதான் சார், அதுதான் அந்த எகிர்னா பாருங்க, அந்த ரேம்பில் எகிரி குச்சா, இதெல்லாம் இவங்க விரும்புகிறாங்க. உடனே பயந்து போய் தான் என்ன செஞ்சப்பல வந்து அந்த தலையில் துண்டு எடுத்து கட்டினாரு, என்ன டோப்பாக போய் இழுத்துற போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது உண்மை சார், இது ஜோக்குக்கெல்லாம் சொல்ல முடியலன்னா இப்போ நம்ம காட்டுறோம் சார். இதாண்டா என் சொட்டை பார்த்துக்க, அவ்வளோதான், இவ்வளோதான் முடி, உள்ளே இருக்கிறது தான் முக்கியம். புரியுங்களா? நீங்கள் டோப்பா போட்டு என்ன பிரயோஜனம்? உள்ளேயும் கிடையாது, வெளியே எதுவும் இல்லை, இருந்து தான் ஏன் இவ்வளோ சிக்கல்? அப்போ ஒருத்தர் வரான்னு கேட்டால் உடனே எதுக்கு அந்த துண்டை போட்டு கட்டினாருன்னா அந்த டோப்பா வந்து பார்த்தீங்கன்னா எவனா இழுத்துற போகிறான்ற பயம். அப்போது இது ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி இந்த அரசியல் இது நிற்காது சார், இது நிற்காது. நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்படி சிரஞ்சீவிக்கு என்ன நிலைமை, பிரஸ்ஸை சந்திக்காம சிரஞ்சீவிக்கு என்ன நிலைமை, அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கிடையாது. சிரஞ்சீவிக்கு என்ன நிலைமையோ அதுதான். இங்கே கமலஹாசன் ஒன்றா சொல்லலாம். கமலஹாசன் கடைசியாக மார்க்கெட்டிங் பண்ணி ஏதோ வந்து கட்சியை வந்து மார்க்கெட் பண்ணி ஒரு எம்பி போஸ்ட் வாங்கிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி எதனா ஒன்று நடக்கலாம். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது சார். இங்கே முதலமைச்சர் பதவியெல்லாம் நீங்கள் நினைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார். அது வந்து சாதாரண பதவி கிடையாது சார், அது சாதாரண பதவி கிடையாது. இந்த கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாநாடியே வந்து ஒரு மணி நேரம் நடத்திட்டு போகிட்ட தெரியாமல் தத்துவத்துக்கான கூட்டமாக இருந்தால் யாரும் ஒருத்தன் வெளியே போக மாட்டான். இது அப்படியே கட்டி போடுவோம். அந்த பேச்சு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நானும் பேசியிருக்கேன் மேடையில். ஒரு தொழிற்சங்க சார்பாக பேசும்போது பெருமைக்கு, இது வந்து பெருமைக்கு அளக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு மேடையில் மைக்கை பிடிச்சி பேசும்போது ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, ஒரு தொழிற்சங்க கூட்டம், பெரிய கூட்டம் இருக்குது, எம்ப்ளாயிஸ்லாம் நிற்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எப்படி எடப்பாடி ரூட்டில் வந்து ஆம்புலன்ஸ் போகுது, அந்த மாதிரி ஒரு லாரி வருது. அந்த லாரியை ரிவர்ஸ் எடுக்க சொல்லி அந்த மக்கள் வந்து துரத்துறாங்க லாரியை. போடா, வழி கிடையாது, போ, அப்படியே திரும்பி போகிறான்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. அவ்வளோ கூட்டம்.
எதுக்குன்னா நீங்கள் வந்து பேசுகிற பேச்சு தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு கட்டுக்கோப்பு நின்று இருக்கணும். தேப்பே அப்படியே போகிறான், மொத்தமாக கும்பலாக போகிறான் சார். வெளியேறான். ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. அது எவ்வளோ சிக்கல் தெரியுங்களா? நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை உள்ளே வந்துட்டு அந்த கூட்டத்தில் வந்து வெளியே அவன் போகிறான்னு சொன்னால் விட்டா போதுன்னு போகிறான்றான். விடுங்கடா போதும்டா வந்தான் பார்த்துட்டான் அவ்வளோதான். அப்போது தத்துவத்துக்கான கூட்டம் இல்லை. நீ தத்துவத்தால் நீ ஒரு முறை நீ மைக்கை பிடிச்சி பேசிட்டான்ப்பா, தலைவர் பார்க்கறது கூட இல்லையா, அந்த ஆள் பேச்சை கேட்கணுமே, செம்மையாக இருக்கும் பேச்சு. இன்றைக்கி சீமான்கிட்ட ஏதோ நான் சீமான் தூக்கி பிடிச்சி பேசணுன்றதுக்காக நான் சொல்ல, இருக்கிற யதார்த்த நிலை பேசணும். சீமானாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்த கூட்டம் வந்து இவ்வளோ கட்டுண்டு கிடக்குதுன்னா பேச்சு, இந்த பேச்சாற்றல் பேச்சு. நீங்கள் சும்மா போயிட்டு வந்து கதை சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. மனப்பாடம் பண்ணி பேசுறது. நீங்கள் சொல்லலாம், சில பேர் அறிவுஜீவிகள் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் ஜெயலலிதா வந்து ரொம்ப சிறந்த பேச்சாளரா? நீங்கள் கிடையாது. நீங்கள் பார்க்கணும் ஜெயலலிதாவுடைய அவங்க எழுதி வச்சு பேசுகிறாலும் சரி கட்டினா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆழமான கருத்து இருக்கும். நீங்கள் சாடுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாதாரணமாக சாட மாட்டாங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் கிடையாது. இப்போ நான் கேட்குறேன், நீ அங்கிள் சொல்லாமல் நீ ஸ்ட்ரைட்டாக நீ ஸ்டாலினே சொல்லு. என்ன சொன்ன ஆள் தானே நீ? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்ன ஆள் தானே, சொல்லிட்டு போ. ஆனால் அந்த அங்கிள்ன்றது இந்த கிண்டல் நையாண்டி இதெல்லாம் இருக்காது. ஏன்னா அனல் பறக்கும் அந்த அம்மா பேச்சில். நக்கல் கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக கருணாநிதினா கருணாநிதி தான். அந்த கட்ஸ் அவங்களுக்கு இருந்தது. பேசக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சரக்கு இல்லை. அப்போ சரக்கு இல்லாததுக்காக இப்படிலாம் 2-3 ஃபன்னாக சொல்லிட்டா இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டிங்களா? இவர் கேட்டிருப்பார் முதல்ல இங்கே இந்த ரவுண்டு கேட்டிருப்பார். என்ன கேட்டிருப்பாருன்னா, எப்படி நம்ம பேச்சு விடணும். அவன் என்ன சொல்லியிருப்பான், ஆதவர்ஜனம் தலைவரை பின்னிட்டீங்க தலைவரை அப்படி தான் சொல்லியிருப்பான். தெரியல அவனுங்க. அவன் வந்து பின்னி எடுத்துட்டீங்க, பயங்கர ரெஸ்பான்ஸ் தலைவர். அப்படி புஷி ஆனந்த் வந்து பேசுகிறாரு, ஒரு சில வார்த்தை உச்சரிப்பு கூட சரியில்லை சார். இது வந்து இது எப்பேற்பட்ட அற்புதமான பேச்சுன்னு ராஜ்மோகன் அங்கே மேடையில் பேச. அதுதான் சார். சார் ஆமாம் சார், இதெல்லாம் கொடுத்த காசுக்கு மேலே அதுதான் அதேதான் இப்போ சொன்னீங்க. நான் சொல்லணும்னு நினச்சா நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏதாவது இருந்தால் கொடுக்குற வாங்கின காசுக்கு மேலே கூறான் படுறா அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா? அதுதான் முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் இதுக்கு முன்னாடி வந்து சொல்லலையா, என் தலைவர் முகத்தை பார், அவர் கண்ணை பார், அவர் வாயை பார், காதை பார் அப்படின்னு இல்லையா? அதே தான் இதுவும். இல்லை சந்திரன் வந்துட்டாரு சூரியன் மறையுது, இது நக்கல். இது சந்திரன் வந்துட்டாரு சூரியன் வந்து ரீதியாக 1000 அதுதான் சார் முறைகேடு. நான் என்ன கேட்குறேன், சரி சந்திரன் வந்துட்டார் தானே, ஏன்டா சூரியன் மறையத்துக்கு முன்னாடி திபுதிபுன்னு ஓடுறீங்க? அப்போ சூரியன் வந்து கடைசியாக வந்து மறையறதுக்கு முன்னாடி ஏதாவது சுட்டடிச்சிட ஒரு பயமா உங்களுக்கு? நீ உண்மையிலேயே சந்திரன் வந்துட்டார்னா நினைஞ்சிடணும், நல்லா இருட்டாகிற நேரத்தில் ஒரு 7 மணி கூட நீ முடிச்சிடலாம் அந்த மாநாட்டை. சரிங்களா? சூரியன் மறையத்துக்கு முன்னாடி ஓடுறீங்க பயந்துங்கன்னு, இதானே உண்மை. இப்போ நீங்கள் கருத்தும் இல்லை, பலவீனமாக இருக்கீங்க. இது ஒரு வேளை இப்படி இருக்கலாம் சார், எடுபடாது. ஒரு வேளை இப்படி இருக்கலாம். அந்த 9 பேரில் மற்றவர்களாக இருந்து அந்த ஒரு நபர் வந்து ராஜ்மோகனா ஒரு வேளை இருக்கலாம், ஒரு வேளை அதுக்காக கூட இருக்கலாம். அந்த ஒரு நபர் நான் தான் கூட ராஜ்மோகன் சொல்கிறதா இருக்கலாம். இங்கே எல்லாமே வந்து இப்போ இவர் வந்து இப்போ இவர் கேட்டார் இல்லையா எப்படி இருந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி நான் வந்து ஃபோனை போட்டு நடிகைகளுக்கு, அவர் நெருக்கமான நடிகைகளுக்கு தெரியுமே, இதை பார்த்து மாமாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டான். சூப்பர் செல்லம் அப்படி சொன்னால் அப்படியே குதூகலைப்பட வேண்டியது தான். இப்போ அப்படியே நம்ம பேசுறதே இப்போ போட்டு டிவியை போட்டு உட்காந்துன்னு சொரிஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ஒன்றுமே நடக்காது. சில பேர் கேட்குறாங்க சார், நான் வந்து காழ்ப்புணர்வு சொல்லலை, ஒரு அரசியல் தெளிவான பார்வை இருக்கிறதுனால சொல்கிறேன், இது நிற்காது. நீங்கள் நினைக்கலாம் கேட்டால் திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது, அந்த எதிர்ப்பெல்லாம் அப்படியே இவர் வந்து ஓட்டம் வாங்கிடுவாரு, கிடையவே கிடையாது. தாவேக்கா விஜயை ஆதரிக்கிறவங்க குறைஞ்சபட்சம் அந்த ரசிகர் மனப்பான்மை இல்லாமல் அவர் பேசுகிறதையும் கவனிக்கணும், தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டும் இருக்காங்கன்றது ஒரு விஷயம் சார். நான் வந்து சொல்லுவேன், இந்த மக்கள், நான் இந்த வந்த மக்களை கூட நீங்கள் எடுத்துங்க, இல்லை வாக்களிக்கிற மக்கள், தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் எந்த மாவட்டங்களும் சட்டு, ஒரு 5% வந்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 நான் அவ்வளோதான் நான் பார்க்குறேன். இல்லை கூடுதலாக நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்களே கூட வச்சுங்க ஒரு 5%, அதை தாண்டி இல்லை. இங்கே 15%க்கு மேலே வேணால் தான் நீங்கள் பிக்சர்லேயே வருவீங்க. முதல் தேர்தலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8%, 9%, 10% நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த தேர்தலில் அந்த வாக்கை உங்களால் தக்க வச்சுக்கக்கூடிய தலைவர் கிடையாது. இப்போ சீமான் எடுத்துங்க, 1.5 தட்டியில் வந்து நீங்கள் வந்து 8.5% நிற்குதுன்னா அது அப்படியே நிற்கும்.
வாக்களித்தவங்களாம் சீமான் கூட இருந்து அந்த மேடையில் வந்து ஒரு 8% 10% வாங்கினாலும் அதை தக்க வச்சுக்கிற அரசியலே கிடையாது கிடையாது 10% விஜய் வாங்கினா கூட அடுத்த தேர்தலில் தக்க வச்சுக்கிற ஆள் கிடையாது. நீ சினிமாவுக்கு போயிடுவேன். சேலஞ்ச் பண்ணி சொன்னேன் எல்லார்ட்டையும். எனக்கு வேலையே இல்லை அப்படின்றாரு சார். வேலை இல்லைன்னு சொல்கிறது வேற சார். வேலை சார் வேலை இல்லைன்னு சொல்கிறது வேற, நான் அடுத்த படத்தை ஷூட்டிங் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது வேற. வேலை இல்லை இதெல்லாம் சொல்கிறேன் நான் வந்து போயிட்டேன். நான் கேட்குறேன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வேலை இல்லைன்னு சொல்கிறதே தப்பு. இன்னொரு பக்கம் நான் ரிட்டையர் ஆகிட்டு வரலன்னு சொல்கிறேன், இன்னொரு பக்கம் வேலை இல்லைன்னு சொல்கிறேன். உண்மை இது தானே. லியோ படம் ஃபேக்கு, இதுலேயே முரண் இருக்குது. லியோ படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கேம் மூலமாக வந்து அந்த படத்தை வந்து ஆகா ஓகோ நீங்கள் இப்போ வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. மொத்தமாக 4.6 சொன்னால் நான் 400 கோடி தான் ஓடி வந்து 400 கோடி தான் வசூல் வந்திருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவே ஃபேக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணதெல்லாம். இப்போ இதை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கே தெரிஞ்சு சினிமாவில் நம்ம இனி நிற்க முடியாது. விஜய் சேதுபதி வந்துட்டான், இவன் சிவகார்த்திகேயன் வந்துட்டான், இப்படி இன்னும் புதுசாக திடீர்னு வந்துனே இருக்கிறான். நம்ம இவங்களோடலாம் சேர்ந்து போட்டி போட்டு இருக்க முடியுமா? அட்லி ஒரு காட்சி வந்து இன்னொரு டேக் போகும்போது விஜய் சொன்ன கமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து என்னைக்கு வந்து இவன் டைரக்டர் ஆகிட்டான், நான் 30 வருஷமாக நான் இருக்கிறேன், இவன் வந்து இன்னொரு டேக் கேட்குறான், அடுத்தடுத்து டேக் கேட்குறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனசுக்குள்ளே இருக்குது, நான் வந்து 30 வருஷமாக பிடிங்கிட்டேன்ற அந்த இது இருக்கு இல்லையா. நீ ஏன் 30 வருஷம் கேட்டால் வந்து ரஜினி இன்றைக்கும் யூத்துங்களோடு சேர்ந்து இயக்குனரோடு சேர்ந்து நடிக்கிறாரு. 45 வருஷம் 50 வருஷம் சொல்கிறேன் நான். ஒரு கதாநாயகனாகி 45 வருஷம் சார். ஆமாம் ஆமாம். அப்போ எப்படி இருக்கும்? நீ நேற்று வந்தவன் சரி ரைட்டு, நீங்கள் வந்து இயக்குனரெலாம் உன்னால் ஜீர்ணிக்க முடியல. அப்போ என்ன ஆகுது கேட்டால் அடுத்தடுத்து 3 தலைமுறையாக பார்க்குறாரு. பாலச்சந்திர பார்த்தாச்சு, எஸ்பி முத்துராமன் பார்த்தாச்சு, ராஜசேகர் பார்த்தாச்சு, அடுத்தது 3வது தலைமுறை இப்போ இருக்குது இயக்குனர்கள்லாம். ஏன் சங்கர் மணிரத்னம் கூட பார்த்தாச்சு, 4வது தலைமுறை இயக்குனர்கள். அது நெல்சனாக இருக்கட்டும், லோகேஷாக இருக்கட்டும். ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2வது ஜென்ரேஷன் நீ பார்க்குற. உன்னால் வந்து ஜீர்ணிக்க முடியல. அடுத்த ஜென்ரேஷன் நிற்பியா? நிற்க முடியும். அவன் இன்னொரு டேக் கேட்டான் இதான் நான் நடிப்புன்னுவேன். அதுவே போய் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பெல்லாம் விட்டு சார் அதெல்லாம் கிடையாது சார். படம் ஓடல சார், தாக்கு பிடிக்க முடியாது. படம் ஓடல. ரஜினியோட நிற்க முடியல. ரஜினி பேன் இண்டியா ஸ்டார், உலக சூப்பர் ஸ்டார் ரஜினி. கூலி படம் வேற லெவலில் போயிட்டு இருக்குது. 1000 கோடி வராமல் தடுத்து கேட்டால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால தான். இல்லைன்னா 1000 கோடி அடிச்சாச்சு கூலி. நான் சொல்கிறேன், எவன் சொல்கிறான்னு கிடையாது, பாரபட்சம் சொல்கிறேன். நான் எவங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு நான் பேசலை. 1000 கோடி அடிச்சாச்சு. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால அது பிரேக் ஆயிடுச்சு. இதான் உண்மை. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா குடும்பம் வந்திருப்பாங்க. 1000 கோடி கடந்துருக்கும். திட்டமிட்டு அது வந்து அதை ஃப்ளாப் பண்ணது அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது. திட்டமிட்டு வந்து கேட்டால் அந்த பொறிக்கைகளை வச்சு நெகட்டிவ் விமர்சனம் பண்ணது. அப்போது நீ வந்து ரஜினி கூட நிற்க முடியல உன்னால். ரஜினியோட அனுபவம் வயசு பாருங்கள், 75 வயசில் 172 படம் உன்னால் பண்ணவே முடியாது. ரஜினி ரெக்கார்டு நீக்கிட்ட கலாநிதி மாறன் சொல்ல கேட்டால் ரஜினி வந்து ரெக்கார்ட் மேக்கர், நான் சொல்ற ரெக்கார்ட் பிரேக்கர். அவருடைய ரெக்கார்டே உடைச்சிருக்காரு ரஜினி. அவருடைய ஒரு ரெக்கார்டே உடைச்சிருக்காரு. உன்னுடைய ரெக்கார்ட்லாம் தூசு தட்டி முடிஞ்சாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்து உன்னால் நிற்க முடியாது. இப்போ பார்க்குறேன்னு கேட்டால் நீயும் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் நீ இருக்கிற. ரஜினி ரிட்டையர் ஆகலை. இன்னும் 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயுஸ் இருந்ததுன்னா ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா இதே தான். அடுத்த இன்னொரு ஜென்ரேஷனும் பார்ப்பார். உனக்கு வந்து கேட்டிங்கன்னா அடுத்து இவன் வரான் அவன் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. இருப்பை தக்க வைக்க முடியல. திடீர்னு விஜய் சேதுபதி ஒருத்தன் வரான், திடீர்னு தத்துவங்களாம் அள்ளி தெளிக்கிறான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் எல்லாம் ஓடுது. சிவகார்த்திகேயன் வரான், திடீர்னு அவன் வந்து விஸ்வரூபம் எடுத்துட்டான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டாங்க. அப்போ உனக்கு என்னன்னு ஒரு பயம் இருக்குது. அப்போ நீயே கூப்பிட்டு சபார்டினேட் பண்ணுறதுக்கு தான் அவங்ககிட்ட துப்பாக்கி கொடுத்தது. அவன் அந்த துப்பாக்கி தூக்கி நெத்தியில் வைக்கிறான். எப்போ? பொங்கல் அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் நடக்குது இல்லை. அப்போ உனக்கு என்ன, நீயே ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்ட. இதான் உண்மை. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வரல நீ மற்றவனை சொல்கிறது அர்த்தமே கிடையாது. கண்டிப்பாக நீயே ரிட்டையர் ஆகிட்டு தான் நான் சொல்கிறேன். நீயே ரிட்டையர் ஆகிட்டு தான் வர. உனக்கு கான்ஃபிடென்ட் போயிடுச்சு. இனிமேல் நம்ம நிற்க முடியாது சினிமாவில், நம்ம அடுத்த கரியருக்கு போயிடணும். இந்த புகழ் இந்த செல்வாக்கை பயன்படுத்தி நம்ம அதிகாரத்துக்கு போயிடணும். நீ வந்திருக்கிற அவ்வளோதான். உனக்கு இருக்க பணம் நிறைய இருக்குது, புகழ் இருக்குது, ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு பல பைத்தியங்கள் இருக்கிறானுங்க. இருக்கவே இருக்கிறானுங்க. வந்து ரசிகர்கள் இருக்கிறானுங்க. அவங்க தாலி அறுத்துடலாம். இன்னும் 10 காசு நம்ம செலவு பண்ண வேண்டியது இல்லை. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவு பண்ணி தான் நீ வர. அப்போ நீயே ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டு எனக்கு வேறு வேலை இல்லைன்னு சொன்னால், உனக்கு வேறு வேலை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்ல. ஓகே, உனக்கு வேறு வேலை இல்லை. உண்மை தானே இது. கோட் படம் ஃப்ளாப் தானே சார் அது? சொல்லுங்கள். ஜனநாயகனே ஃப்ளாப் தான் ஆகும். நான் சொல்கிறேன்.
இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் என்னுடைய இதில் சொல்கிறேன் சார், உனக்கு ஆழமான கருத்தியல் உங்ககிட்ட இல்லை. எதுக்காக அரசியல் கட்சி தொடங்கி வரோம், இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறன்ற அந்த தெளிஞ்ச பார்வை கூட உனக்கு இல்லை. விஜயகாந்த் பேரை உச்சரிக்கவே உனக்கு தகுதி கிடையாது. விஜயகாந்த் பேரை நீ உச்சரிக்க முடியாது. இன்றைக்கி வந்து நீ அரசியல் ஆதாயத்துக்காக திடீர்னு அண்ணாவை தூக்குற, திடீர்னு வந்து தூக்குற. நாளைக்கே நீ கலைஞர் தூக்குற, நாளைக்கு ஸ்டாலின் தூக்குவ. அவ்வளோதானே உனக்கு. இப்போது நீ ஒரு வந்து பொலிட்டிக்கல் பிராண்ட் ஆகிட்ட. இப்போ நாளைக்கு என்ன செய்யணும் கேட்டால், இந்த பிராண்டை கமல் மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாமே. கமல் ஒரு எம்பி போஸ்ட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டார், அவ்வளோதான். இப்போ நீ கூட மார்க்கெட்டிங் பண்ணலாமே. உனக்கு எதுக்காக நாங்கள் ஓட்டு போடணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எல்லா அரசியல் கட்சியும் எப்படி சார் இருக்குது? எல்லாத்தையும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகா, இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டாங்க. இவங்கெல்லாம் சொல்லி வந்தது என்ன? திமுகவுக்கு மாற்று, அதிமுக மாற்று சொல்லி வந்தது யார்? விசிகா, புதிய தமிழகம் இருக்க எல்லா கட்சியும் எடுத்துங்க சார். எல்லாமே வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்று, தேசிய கட்சிகள் தவிர்த்துட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லா கட்சிகள்கிட்டயும் சரணாகதி. தேசிய கட்சியில் இப்போ யாருக்குறையா அவங்களும் இவங்க ரூட்டுக்காக வந்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகளும் கிட்டத்தட்ட அதான் செய்யுது, பிஜேபியும் அதான் செய்யுது, காங்கிரஸும் அதான் செய்யுது. அப்போது ஸ்டேட் லெவலில் இருக்கிற அந்த கட்சிகள் எல்லாமே அப்போது இந்த திமுகவையும் அதிமுகவையும் எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கின இந்த விசிகா, பாமக, வந்து பிமக இதெல்லாம் இருக்குல்ல, இந்த கட்சிகளும் சேர்ந்து தேசிய கட்சிகளும் அவங்க பாதையிலே வந்து கேட்டால் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க. ஒன்று திமுக கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணோம், இல்லைன்னா அதிமுக மார்க்கெட்டிங் பண்ணோம். கமலஹாசன் அதான் பண்ணார். அப்போ எதுக்கு நம்ம தனியாக அரசியல் கட்சி தொடங்கன்னு சொல்லிட்டு ரஜினி வராமே விட்டார். எதுக்கு வந்தால் சிஎம் ஆகணும், எதுக்கு தேவையில்லை. இப்போ நீயும் அதான் பண்ண போகிற. ஓகே, சிரஞ்சீவியோட அதே நிலை. இப்போவே நீ மார்க்கெட்டிங் பண்ண ரெடியாக இருக்கிறியே. இல்லைன்னா எடப்பாடி போல்டாக சொல்ல வேண்டியதானே? எடப்பாடி பேரை சொல்லவே இல்லையே, அதிமுக பேரை சொல்லவே இல்லையே. அப்போ நீ மார்க்கெட்டிங் ரெடியாக இருக்கிற. இதான் நடக்க போகுது. இந்த தேர்தலில் வந்து அதிமுக, அடுத்த தேர்தலில் தேமுதிக விழுந்ததுக்கு காரணமே மார்க்கெட்டிங் பண்ணதுனால தான். ஒன்றும் அதிமுக போயாச்சு, மக்களோடு தான் கூட்டணின்னு சொன்னார். நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு சொல்ல. குடும்பத்தில் கொடுத்த ப்ரெஷர். இப்போயே பார்த்தீங்கல்ல, அவர் உயிரோடு இல்லாத போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ஆகிட்டு இருக்கிறாரு அந்த குடும்பத்தால். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து அவரை விற்றுனுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து விஜய்கிட்ட ஏதோ ஒரு ரேட்டுக்கு விற்க போகிறாங்க தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவரை பற்றி கேட்கும்போது அந்த மாதிரி சொன்னாங்க, அப்படியே பூசி முழுகுறாங்க. கேட்டால் அவர் சின்ன வயசுலேருந்து சினிமாவில் வந்து அவர் சின்ன வயசு பையனாக வந்து இவர் தான் நடித்தார். அது இப்போ அதுதான் முக்கியம். கேட்ட கேள்வின்னா, விஜயகாந்த் பேரை வந்து அவன் பயன்படுத்திக்கிறான்னு சொன்னால் என்ன செய்யணும்? உணர்வுள்ள பொம்பளை, எங்கள் கட்சியோட தலைவர், அவர் எங்கள் குடும்ப சொத்து, எங்கள் கட்சி சொத்து, அவர் பேரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது சொல்லணுமா இல்லையா? அப்போ தெரிஞ்சிச்சு, அவங்ககிட்ட மார்க்கெட் பண்ண போகிறாங்க விஜயகாந்த். ஸோ இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்தந்த லெவலுக்கு பண்ணுறாங்க. விசிகா அந்த லெவலுக்கு அவங்க லெவலுக்கு பண்ணுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும், அது 2 கட்சி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ராமதாஸ். கடுமையாக போராடி 2 கட்சி நமக்குள்ளே வந்து வரணும், வேற எவனோ ஒருத்தர் கட்சி தொடங்கிடக்கூடாது சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே குடும்பத்திலே 2 ஆக்குறாரு கட்சியை. அது ரொம்ப திறம்பட செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு வச்சுக்கலாம். அது திறமை சில பைத்தியெல்லாம் போயிட்டு அவங்ககிட்ட நேர்கள் அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு, ஐயா இப்படி நடக்குது அப்படி நடக்குது, திட்டமிட்டு 2 அப்பனும் உள்ள 2 பேரும் சேர்ந்து 2 கட்சி ஆக்குறாங்க. இதுதான் உண்மை. ஸோ இது அப்போது மார்க்கெட்டிங், இந்த கட்சிகள் எல்லாமே ஒரு கூட்டத்தை சேர்த்து பெரிய கட்சிகள்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இவங்கெல்லாம் ரீட்டைல் வியாபாரிகள், இதுதான் உண்மை. ஸோ இவங்கெல்லாம் குடிசை தொழிலாம் இப்படி எடுத்துங்க, குடிசை தொழில் செய்கிறவங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்கல்ல. விஜயும் கரைஞ்சி போய் கமல் மாதிரி ஆகிறது கண்டிப்பாக சார் நிறைய வாய்ப்புகள். அதுக்கு முன் உதாரணம் கேட்டிங்கன்னா 2 பெரிய ஸ்டாரில் வேணால் சொல்கிறேன். இவங்கெல்லாம் சின்ன ஸ்டார்னு ஒரு கேட்ட, பெரிய ஸ்டாரில் இவர் யார்? அவ ஒப்பிட முடியுமா? இவர் தெரியல. தற்பெருமை உள்ள நபர் வந்து விஜய். ஏன்னா நீங்கள் வந்து பாக்கியராஜோட, டி ராஜனோட ஒப்பிடாதீங்க. சிரஞ்சீவி பெரிய ஸ்டார், கமலஹாசன் இந்த மாதிரி பெரிய ஸ்டாரோட ஒப்பிடுங்க. டிஆர் மாதிரி பேசின மாதிரி இருந்தது. இது ஓட்டு வைக்க போது வேட்டு சார், இது வந்து சார் இது வந்து ஒருவேளை வந்து அவர்கிட்ட கேட்டு கூட இருக்கலாம். யார்கிட்ட கேட்டுருக்கலாம்? டிஆர்கிட்ட சமீபத்தில் சொன்ன விஜய் நண்பர். அதான் ஒரு 2 லைன் எழுதி கொடுங்க. ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு ரகசியத்தை? அதையும் சொல்லிடுறேன். விஜய் பேசுறது எல்லாமே வந்து இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள், இப்போ ரீசெண்டாக சேர்ந்த இந்த யூடியூபர் வந்து ராஜ்மோகன், இவங்க தான் இந்த உரையே ரெடி பண்ணி தர்றது. உண்மை இது. விஜய்க்கு சொந்த மூளைலாம் கிடையாது, மண்டைக்கு வெளியவும் ஒன்றும் கிடையாது, உள்ளேயும் ஒன்றும் கிடையாது. இது உண்மை, இது சத்தியமான உண்மை. சொந்தமாக சரக்குலாம் கிடையாது.
வேணா அரசியல் பார்வை வேணால் இருக்கலாம். என்னன்னு கேட்டால் திமுகன்னு ஒரு கட்சி இருந்து அதிமுக கட்சி தானே. ஆனால் அந்த அதிமுக வந்து எப்படி தொடங்குச்சு, யாராவது தொடங்கினாங்க, திமுக எப்படி தொடங்கப்பட்டது, இந்த வரலாறு இது ஒரு மண்ணும் கிடையாது. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டைம் இன்றைக்கி வந்து இவர் ட்ரைனிங் கொடுத்து வர வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ இதுக்கு என்னன்னு கேட்டால் வந்து த்ரீஷாவோட நாயை எடுத்து பேனை பார்த்துட்டு இருப்பாரு நேற்றுக்கு, அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, தொடர்ச்சியாக பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.